நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்து இங்கே ஜாயின் பண்ண அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கல்லூரியின் சார்பாகவும் என் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது 1981ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 44 ஆண்டுகளாக திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கும் தமிழ்நாட்டிலுடைய தலை சிறந்த கல்லூரிகளில் ஒன்றாக திகழ்ந்து விளங்குகிறது. அருட்செல்வருடைய ஆசையுடன் 1981ஆம் ஆண்டு 6 பாடப்பிரிவுகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி தற்பொழுது 9 பாடப்பிரிவுகளுடன் 450 மாணவர்களை இன்டேக்காக கொண்டு செயல்படுகிறது. நமது கல்லூரியில் பார்த்திங்கன்னா 9 பிரிவுகள் இருந்தாலும் எல்லா பாடப்பிரிவுகளுமே வந்து சிறந்தவை தான். நேற்று அவங்க ஹெச்ஓடிஸ்லாம் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு பிரான்ச்சை பற்றியும். ஸோ எல்லா பாடப்பிரிவுமே வந்து தலை சிறந்த பாடப்பிரிவு தான். அதனால் இதில் வந்து எது டாப்பு எது மோசம்லாம் கிடையாது. இதில் எது பெஸ்ட்டு அப்படின்றது நீ படிக்கிறத பொறுத்தாக இருக்குது. ஸோ எந்த பிரான்ச் எடுத்தாலும் அதில் நீ தலை சிறந்து விளங்குனீனாக்க உனக்கு வந்து வேலை வாய்ப்புலேயும் சரி மேலே படிக்கும் போதும் நல்ல கல்லூரியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து மிக பிரகாசமாக உள்ளது. ஸோ அதனால் நீ வந்து படிக்கிறதுல தான் இருக்குது. ஸோ எந்த பிரான்ச் எடுத்தோன்றது பிரச்சனை இல்லை, ரைட்டா. ஏஐ எடுத்துகிட்டு அங்கே ஒன்றும் படிக்கலைனாலும் வேஸ்ட்டு தான், ரைட்டா. அதே மாதிரி ஒரு சிவிலோ அக்ரி எடுத்துகிட்டு நல்லா டாப்பாக பர்ஃபார்ம் பண்ணாங்கனாக்கா அவங்க எக்ஸலண்ட் ஆகிறதுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால் எந்த பிரான்ச்சுன்றது முக்கியம் கிடையாது. ஸோ எல்லா பிரான்ச்லேயுமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்காவாக இருக்குது, ஃபேக்கல்ட்டி எக்ஸலண்ட்டான ஃபேக்கல்ட்டி இருக்கிறாங்க, பிளேஸ்மெண்ட்டு நல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து படிக்கிறதுல தான் இருக்குது, சரியா. ஸோ அடுத்தது வந்து ரெண்டாவது நான் சொல்ல விரும்புறது வந்து டிசிப்ளின். ஸோ டிசிப்ளின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்டா. ஸோ அவனுடைய ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், பேண்ட்டு இந்த பேண்ட்டு போகிறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஹேர் ஸ்டைலும் ஒழுங்காக கட் பண்ணிவிட்டு வாங்க, ரைட்டா. ஆப்சண்ட் ஆகாமல் வாங்க. ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நாங்கள் அடுத்து வந்து வரக்கூடிய உங்களுக்கு நமக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கார்ப்பரேட் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்பில் லாஸ்ட் இயர் வந்து ஃபஸ்ட் இயருக்கு வந்து ஒரு 58 பேர் கொடுத்தோம், 10,500 ரூபா. ஸோ அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுக்கும்போது இந்த ஒழுக்கத்தையும் நாங்கள் கணக்கில் எடுத்துக்குவோம். நீ படித்தா மட்டும் 10th மார்க்கு அட்டண்டன்ஸ் எடுத்துக்குவோம், ஃபஸ்ட் செமஸ்டரில் என்ன மார்க் வாங்குறன்றது பார்ப்போம், கூட வந்து இந்த டிசிப்ளினும் பார்ப்போம். நீ எல்லாம் வாங்கியிருந்து நீ கிளாஸ் டீச்சர் சொல்கிறது ஒபீடியண்ட்டாக கேட்கல அப்படின்னா உங்கள் பேரை வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் டிசிப்ளின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டிசிப்ளின்றதை சொல்கிறது வந்து உன்னுடைய பிளேஸ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக அது வந்து உதவும். ஸோ என்ன மார்க் வாங்கியிருந்தாலும் டிசிப்ளின் இல்லைன்னா எந்த ஹெச்ஆரும் எடுத்துக்க மாட்டாங்க. அது நீங்கள் வரக்கூடிய வாரங்களில் வரக்கூடிய நாட்களில் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு ஹெச்ஆர் செஷனே வச்சுருக்கு, இண்டஸ்ட்ரியோட ஹெச்ஆர் செஷனே. ஸோ அதில் வந்து அவர் சொல்லுவார் எப்படி அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்ட்டு, ரைட்டா. ஸோ அதனால் நம்ம அந்த ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா டிசிப்ளினோடு இருங்க, நல்ல பிளேஸ்மெண்ட் வேணும்னா நல்ல மார்க் வாங்க. அதே மாதிரி ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட்டுக்கு அலுமினி அடாப்ஷன் ஸ்கீம்லாம் இருக்குது. ஸோ அதுலேயும் அதே மாதிரி தான் டிசிப்ளின் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டராக எடுத்துக்குவோம், இம்பார்ட்டன்ட் பேராமீட்டராக எடுத்துக்குவோம். அதே மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்டு அடுத்தது எடுத்துக்குவோம். ஸோ இது பேஸ் பண்ணி அலுமினி அடாப்ஷன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, அதையும் கொடுப்போம். அதுக்கான ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்துட்ருக்குறாங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் 30 மாணவர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் வாயிலாக ஒரு 30 பேருக்கு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க, ரைட்டா. ஸோ அது போக ஒரு செமஸ்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணினா அதுக்கு தனி மெரிட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் ஸ்டடீஸ் அண்ட் யுவர் டிசிப்ளின் தான், ஓகேவா, ரைட். ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு சப்ஜெக்ட் மட்டும் நம்ம காலேஜில் வந்து நடத்த மாட்டோம். ஸோ நிறைய அடிஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்திக்கிட்டே இருப்போம். ஸோ மெயினாக வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது, நிறைய கிளப்ஸ் இருக்குது. என்எஸ்எஸ் இருக்குது, என்சிசி இருக்குது, இடிசி செல் இருக்குது, ஆர்ஆர்சி இருக்குது, ஒய்ஆர்சி இருக்குது, ரீடர்ஸ் கிளப் இருக்குது. ஸோ இதில் கண்டிப்பாக எல்லோரும் ஏதாவது ஒன்றில் வந்து இன்வால்வ் ஆகுங்க. மெயினாக என்சிசிலாம் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு டிஃபென்ஸில் போகும்போது தனியாக மார்க்கே இருக்குது. சி சர்டிஃபிகேட் பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு 3 மார்க்ஸ் உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து அதில் ஆக்டிவிட்டி அதில் உள்ள நுழைஞ்சிங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனுடைய யூசேஜும் குறையும். மொபைல் ஃபோன்னும் போது தேவையாக இருந்தால் கொண்டு வாங்க, கிளாஸ் டீச்சரே சொல்லுவாங்க ஃபோன் வேணும் அப்படின்னு, அப்போ மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும். அப்படியே தவிர்க்க முடியாத காரணத்துக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கிளாஸ் டீச்சரில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ஈவினிங் போகும்போது வாங்கிக்கோங்க, ரைட்டா. ஸோ அதனால் நிறைய இஷ்யூஸ் வருது. அதனால் முடிந்த அளவு மெயினாக கேர்ள்ஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸு யூசேஜை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர்,
ரைட். ஸோ அப்படியே இருந்தாலும் அந்த ஃபோனுடைய டீட்டெயில்ஸு யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் பர்சனல் டீட்டெயில்ன்றது உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் பர்சனல் டீட்டெயில். அது காமனாக போச்சுனாக்கா அது சோஷியல் மீடியாவில் யாருக்கு வேணாலும் யார் வேணாலும் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் உங்களுடைய பர்சனல் ஃபோன் நம்பர்ஸ் டீட்டெயில்ஸை யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம். ரைட்டா? பர்சனல்னால் அதுதான், உங்களுடைய டீட்டெயில்ஸை யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. ஓகே, ரைட். ஸோ அதிக நேரம் எடுத்துக்க விரும்பலை. ஸோ மீண்டும் ஒரு முறை இந்த கல்லூரியில் ஜாயின் பண்ண அனைத்து ஃபஸ்ட் இயர் மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் மாணவர்களுடைய ஒரு இன்ட்ராக்ஷன். ஸோ அதுக்காக நம்மளுடைய வந்து பார்த்திங்கனாக்கா டாக்டர் சத்யசேகர் இருக்கார். ஸோ இவர் வந்து EEE டிபார்ட்மெண்ட்டில் டிப்ளமா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் BE, ME, டாக்டரேட், PhD முடிச்சுட்டு நவ் KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் டைரக்டர் அட்மிஷனில் இருக்கார். ரைட்டா? ஸோ அதனால் அவர் வந்து இந்த நேரத்தில் நம்மளுடைய பிஸியான டைமில் இன்ஜினியரிங் இப்போ அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் NBA, NAC, அண்ணா யூனிவர்சிட்டியுடைய இன்ஸ்பெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பிஸியான டைமில் கேட்ட உடனே எந்த ஹெசிடேஷனும் இல்லை, கண்டிப்பாக வரேங்க சார், நம்ம காலேஜுக்கு வரேன் அப்படின்ட்டு இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த டேட் டைம் எதையுமே மாற்றலை, சொன்ன டேட்டுக்கு இமீடியட்டாக அந்த டைமுக்கு எனக்கு முன்னால் வந்து இங்கே ஆஜராயிட்டார். ஸோ அவரையும் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்காக வருகை என்று வரவேற்று, ஸோ அவர்களுடைய ஸ்பீச்லாம் கேளுங்க. ரைட்டா? நீங்களும் ஒரு 5 அல்லது 10 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி சீட்டில் உட்காந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கிற சார் இருக்கார், இதே மாதிரி அடுத்து வரக்கூடிய பிரபுன் சிவில், அவர் காவேரி கன்ஸ்ட்ரக்ஷன் கோவில் வச்சுருக்காரு அவர். ஸோ இந்த மாதிரி அலுமினியை நான் கூப்பிட்டு முடிந்த அளவு எல்லா ஃபங்க்ஷன்லேயும் வந்து கூப்பிட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முன்னாள் மாணவர்கள் சங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரைட்டா? அது வந்து நம்ம ரகுநாத் சார் INC HOD தான் கோஆர்டினேட்டராக இருக்கார். ஸோ ஒவ்வொரு இயருக்கும் ஒரு குரூப் இருக்குது. ஸோ 1984 பாஸ் அவுட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ 84லேருந்து 2024 வரைக்கும் 40 வருஷத்துக்கான டேட்டா பேஸ் வாட்ஸ்அப் குரூப்புக்கு நம்மகிட்ட இருக்குது. எல்லாருமே கனெக்டடில் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் நமக்கு இமீடியட்டாக பண்ணுறாங்க. டிபார்ட்மெண்ட் வைஸ் கேட்டாலும் பண்ணுறாங்க, அண்டு ஓவராலாக காலேஜுக்கு கேட்டாலும் பண்ணுறாங்க. காலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடாப்ஷன் மெரிட் ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குறாங்க. டிபார்ட்மெண்ட்டில் நிறைய மீட்டிங்ஸ் வந்து கெஸ்ட் லெக்சராக வருவாங்க, சில சிம்போசியம்லாம் நடக்கும், அதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க ஈவெண்ட்லாம். ஸோ இந்த மாதிரி அவங்களால முடிந்த உதவியை நமக்கு வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் முன்னாள் மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு நமது சத்யசேகர் சார் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். This is the time to honor our alumni. Now I request our principal sir to honor our alumni with shawl and memento. Please sir. Now I am very happy to introduce our chief guest and our alumni EEE 1989 batch of our college, Dr. K. Satyasekhar, an eminent academician and accomplished researcher, currently serves as director and professor in EEE of KSRCE. With a distinguished career spanning over 3 decades, he holds a BE in EEE, MTech in High Voltage Engineering, and a PhD in the same field from Anna University. His career includes various prominent academic and administrative roles, including director, R&D, principal, administrative roles include HOD, professor at reputed institution across Tamil Nadu. He has supervised 17 PhD scholars to completion under Anna University and has published over 60 international journal papers, 14 national conference papers, and hold an impressive H index of 9 with over 400 citations. He has received several awards, including the Outstanding Research Supervisor Award from the DHS Foundation and Campbell University, USA. In addition to academic achievements, he has been instrumental in setting up Center of Excellence in Robotics and Power System, collaborating with NIWE and other national agencies,
and executing major consultancy and industrial automation project. He has significantly contributed as a reviewer and editorial board member for various international journals. His dynamic vision and relentlessness commitment to innovation and knowledge dissemination make him a true asset to the engineering education community. Thank you, sir. Now I request our alumni to share his experience to the gathering. Please, sir. ஸோ எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் பேர் டாக்டர் சத்யசேகர். நான் 1986 to 89 பாஸ்ட் அவுட் ஃப்ரம் சக்தி பாலிடெக்னிக். நான் 10th ஒரு நல்ல மார்க் வாங்கியிருந்தேங்க அப்போ. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 400 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 500. ஸோ எங்கள் அப்பா ஆசைப்பட்டாருங்க, நீ எலக்ட்ரிக்கல் தான் படிக்கணும் அப்படின்ட்டு தியாகராஜா பாலிடெக்னிக் ட்ரை பண்ணாருங்க. ஐ கான்ட் கெட் த சீட்ஸ் ஃப்ரம் தியாகராஜா பாலிடெக்னிக் சேலம். ஸோ இந்த மீன் வைல் ஐ ஹாவ் அப்ளைடு ஹியர். ஸோ எனக்கு கொடுத்தாங்க, நானும் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் ஃபஸ்ட் இயரில். எனக்கு இதுதான் ஹாஸ்டல். ஓகேங்களா, இந்த பெரிய ஷெட்டு தான் ஹாஸ்டல். ஸோ இந்த பக்கம் ஒரு 40 பேர் படுத்திருப்போம், இந்த பக்கம் ஒரு 40 பேர் படுத்திருப்போமுங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன். எனக்கு மெக்கானிக்கல், அப்போ மெக்கானிக்கல் ரொம்ப டாப். ஓகேங்களா, ஸோ மெக்கானிக்கல் தான் எனக்கு அலோகேட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஐ ரெக்வஸ்ட் டு த ப்ரோசஸ். ஸோ மியூச்சுவலி ஐ எக்ஸ்சேஞ்ச் ஃப்ரம் மெக்கானிக்கல் டு EEE. So that's why I completed my diploma program in electrical engineering in our reputed institution, Sakti Polytechnic. I really proud to be a Sakti Polytechnic alumni. ஓகேங்களா, ஸோ உண்மையிலுமே கடவுளுடைய சப்போர்ட் இருந்ததுனால நான் இந்த ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு மறுபடியும் இதே கல்லூரிக்கு ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக நம்மளுடைய முதல்வர் ஐயா கூப்பிட்டாருங்க. அதனால் ஸோ இந்த தருணத்தில் சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க நானுங்க. ஓகேங்களாங்க, ஸோ என்னுடைய கேரியர் பற்றி சொன்னாங்க. ஸோ பிஃபோர் தேட்டுங்க, விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழிவிடும், முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும், முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பெறப்படும், தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும், இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும் என்ற கூற்றுக்கு இணங்க ஒவ்வொருத்தரும் நம்ம தன்னம்பிக்கையோடு வாழணுங்க. ஏன்னா நம்மளுடைய பெற்றோர்கள் ரொம்ப ராயர்கள்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு தான் நம்மளை படிக்க வச்சிட்ருக்காங்க. அவங்க எவ்வளோ சிரமப்படுறாங்கங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல மார்க் எடுத்து மெரிட்டில் நீங்கள் சக்தி பாலிடெக்னிக் வந்திருக்கிறீங்க. ஓகேங்களா, ஸோ பெற்றோர்களுடைய மனம் புண்படிமணியாக நடந்து கொள்ளக்கூடாதுங்க. ஓகேங்களா, அவங்க கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணுங்க. ஸோ இந்த படிக்கக்கூடிய 3 வருட காலத்தில் நீ எந்த அளவுக்கு நீ எஃபோர்ட் போட்டு நீ படிக்கிறியோ, ஸோ அந்தளவுக்கு உன்னுடைய 30-40 வருஷம் லைஃப்பும் நல்லாயிருக்குங்க. ஓகேங்களாங்க, அதனால் நம்ம காலேஜ் வந்துட்டோம், நம்ம நல்ல பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே அப்படியே அது இதுன்னு பண்ணிட்டுங்க, சேஸ்டைலாம் பண்ணிக்கிட்டுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாமுங்க. ஏன்னா இன்றைக்கி வேர்ல்டு ரொம்ப பெக்குலியர் வேர்ல்டுங்க. தோஸ் ஹூ ஆர் ரியலி ஹேவிங் ஸ்கில்ஸ் போத் டெக்னிக்கல் ஆஸ் வெல் ஆஸ் கம்யூனிகேஷன், பேச்சு திறமையும் டெக்னிக்கல் அறிவும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சர்வே பண்ண முடியும். எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ஓகேங்களா, நீ மார்க் 80%, 90%, ஏன் 9.5 CGPA வச்சுருந்துருக்கலாமுங்க. பட் உனக்கு அறிவு இருக்கா, நான் கேட்கக்கூடிய பேசிக் கொஸ்டின்ஸுக்கு உனக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த பேசிக் ஸ்கில்ஸை நம்ம கம்பல்சரியாக இங்கேருந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணுங்க. ஓகேங்களாங்க, அதுக்கு தான் நம்ம கல்லூரிக்கு வர்றோம். அதனால் ஒழுக்கமாக இருந்துக்கணுங்க. ஓகே, ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒருத்தர்கிட்ட பேசும்போது ரொம்ப பணிவு வேணும், எல்லாத்துக்கிட்டையும் வாங்க போங்க அப்படிங்கிற ஒரு மரியாதை வேணுமுங்க. அதே மாதிரி நம்ம உட்காந்துருக்கக்கூடிய ஸ்டைல் கூட டீசெண்டாக இருக்கணுங்க. ஏன்னா வி ஆர் ஆல் என்ஜினியரிங் டிசிப்ளின். உட்காந்துருக்கக்கூடிய இது கூட ஒரு பக்கவாக நேராக தான் இருக்கணுங்க. சும்மா அப்படியே ஸ்டைலிஷாக அங்கே ஒரு தம்பி கூட கால் நீட்டி போட்டு உட்காந்துருக்காருங்க. ஏன்னா பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் அதெல்லாம் பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஒய் த பீப்புள் ஆர் சிட்டிங் லைக் தட். அப்போ அதிலிருந்து அவனுடைய பர்ஃபார்மன்ஸை ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க, வெதர் ஹி இஸ் ஃபிட் ஃபார் அவர் ஜாப் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஸோ அந்த இடத்துல உன்னை எலிமினேட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, அதனால் என்ஜினியரிங் டிசிப்ளினில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒழுக்கம். ஓகேங்களா, நேர்மை,
பொய் பேசக்கூடாதுங்க எப்பயுமேங்க. தப்பு செஞ்சுட்டா நம்ம தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி உண்மையை பகிர்ந்து கொள்ளணுங்க. அதை விட்டுட்டு தப்பை மறைக்கிறதுக்கு 1008 பொய் சொல்லுவோம், கடைசியில் நாமளே வந்து மாட்டிக்குவோங்க. இதெல்லாம் ரியாலிட்டிங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டெய்லியும் காலேஜ் வரையா, இன்றைக்கி காலேஜில் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன், என்னென்னலாம் சந்தோஷத்தை அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்டிட்ட போய் பேசுங்க. நான் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு உங்கள் அம்மாலாம் கஷ்டப்பட்டு சமைச்சு உன்னை சென்ட் ஆஃப் பண்ணிட்டுங்க, அதுக்கப்புறம் நீ போட்டிருந்த ட்ரெஸ்லாம் துவைச்சி போட்டுட்டுங்க, சாயந்தரம் நீ வர்ற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பையன் இன்றைக்கி போனானே, புள்ள இன்றைக்கி போனாலே, பத்திரமா வந்தாளா, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருந்தாளா, ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்ட்டு 1008 எண்ணங்களோட வீட்டில் அவங்க தனியாக உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அப்பாவும் வேலைக்கு போயிடுவாருங்க. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் 5 o'clock you go to the home and discuss with your mom. So what are the things to be executed in the campusங்க. இன்னைக்கு சார் வந்தார், பிரின்ஸிபல் இவ்வளோ அட்வைஸ் பண்ணார், என்னுடைய டீச்சர், ஃபிசிக்ஸ் டீச்சர், மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் இந்த மாதிரி பேசினாங்க, என்னை இத்தனை பேர் சத்தம் போட்டாங்க, அதெல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னா பேரண்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பரவாயில்ல, நம்ம பையன் வெளிப்படையாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம் அப்படின்ட்டுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கல்ச்சரை டெவலப் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? தென் அடுத்தது என்னை பற்றி சொல்லணுன்னா, ஸோ எங்கள் ஃபாதர் ஒரு ஈபியில் ஒரு கேஷியராக இருந்தாருங்க. எங்கள் வீட்டில் மொத்தம் அண்ணன் தம்பி 3 பேருங்க, ஒரு பாப்பா. அவருடைய ஒரு வருமானத்தில் தான் நாங்கள் எல்லாருமே படிச்சுட்டு வந்தோம். அப்போ காலேஜில் ஜாயின் பண்ணும்போது ஹாஸ்டலுக்கு மாதம் 300 ரூபா மெஸ் ஃபீஸுங்க, வருஷம் 3500 ரூபா காலேஜ் ஃபீஸுங்க. அது கட்டுறதுக்கு கூட அவரால் ரொம்ப சிரமப்படுவாருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சிரமத்தில் தான் நாங்கள் இங்கெல்லாம் வந்து நாங்கள் படித்தோம். நான் படிக்கிற காலத்தில் அப்போ வந்து உங்களுக்கு 5th and 6th செமஸ்டரில் வந்துட்டுங்க இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் தான் அவனுடைய கோல்டு மெடலாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இப்போ ரைட் ஃப்ரம் த பிகினிங். Yes, sir? From the first year onwards. From the first year onwards, but in the earlier for gold medal, so only they have to consider 5th and 6th semester. 3rd year la enna percentage vaangringalo and the percentage decide, and the percentage மூலமா தான் decide பண்ணுவாங்க whether he has to eligible for to get a gold medal in the respective department. So அந்த மாதிரி நாங்க படிச்சுட்டு வரும்போதுங்க 5th செமஸ்டர்லங்க 5th செமஸ்டர் நல்லா லிசன் பண்ணிக்கிங்க. 5th செமஸ்டரில் மொத்தம் 6 டிபார்ட்மெண்ட்டுங்க. ஸோ 6 டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்த்து ஓவரால் ஃபஸ்ட்டு சதீஷேகர் ட்ரிபிளிங்க. ஓகேங்களாங்க? ஸோ 85%ங்க ஆல் த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஆர் அப்ரைஸ்டுங்க. ஸோ நான் நினச்சேன், சரி எப்போ இருந்தாலும் நம்ம கோல்டு மெடல் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. பட் 6th செமஸ்டர் ஓகே ரியலி ஐ ஆம் ஃபெட் அப் அ லாட். இன்னமும் அந்த கோல்டு மெடல் லிஸ்ட்டில் 86 to 89 அங்கே எலக்ட்ரிக்கலில் போய் இப்போ இன்றைக்கி காலையில் கூட போய் பார்த்துட்டு வந்தேன் நான். சார் ஒரு நூலில் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டேங்க. ஓகேங்களா? ஸோ 6th செமஸ்டரில் கண்ட்ரோல் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸில் ஜஸ்ட் 25 மார்க்ஸ் தான். அப்போ 25 மார்க் வாங்கினா பாஸ். அந்த சப்ஜெக்டில் 25 மார்க் வாங்கினேங்க. ஃபஸ்ட்டு வந்த நான் 3rd போயிட்டேன், 3rd வந்தவர் ஃபஸ்ட்டு வந்துட்டாருங்க, மிஸ்டர் ஜான்சன். ஐ ரியலி ப்ரவுட் ஆஃப் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜான்சன். ஏன்னா ஹீஸ் அன் என்டர்பிரனர். அவருக்கு கீழே இன்றைக்கி 100 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இஸ் சர்வ்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் பிஎல்சி அண்ட் ஸ்கேடா, ஃபுல்லி ஆட்டோமேஷன் ரிலேட்டட் ஒர்க்குங்க. ஓகேங்களா? சென்னையில் அவர் இருக்காருங்க. அவருடைய நேட்டிவ் ஆப்பக்குடல் தானுங்க. ஓகேங்களா? ஸோ அவரு ஹீஸ் பிகம் அன் அ கோல்டு மெடல். ஸோ இன்றைக்கி வரும்போது கூட சொன்னேன் நான், ஜான்சன் இன்றைக்கி நான் எஸ்ஐடி போகிறேங்க, நான் கண்டிப்பாக உங்களுடைய பெருமையை நான் கண்டிப்பாக ரெப்ரசன்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க. சச் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஓகேங்களா? அந்த கிளாஸ் ரூமில் செகண்ட் பெஞ்சில் லாஸ்ட்டில் 2 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. நாங்கள் 2 பேர் தான் உட்காந்துருப்போங்க. ஓகேங்களா? பட் என்னுடைய ஃப்ரெண்ட் கூட இருந்தவன் இன்றைக்கி கோல்டு மெடல் வந்துட்டாங்கிறது எனக்கு ஒரு பெருமை. பட் இருந்தாலும் அந்த போர்டில் என்ன நான் கேவலமாக நினச்சிக்கிறான். என்னடா சதீஷேகரா 5th செமஸ்டரில் ஓவராலாக ஃபஸ்ட்டு வந்தேன், ஸோ 6th செமஸ்டரில் விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஸோ இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ரைட் ஃப்ரம் த day 1 onwardsங்க. ஓகேங்களா? யூ ஹேவ் டு டூ ஒர்க் ஹார்ட் ஃபார் யுவர் ஸ்டடீஸுங்க. டெய்லி என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க, என்னென்னலாம் டீச்சர்ஸ் சொன்னாங்க, என்னென்ன அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தென் அண்ட் தேர் அப்டேட் பண்ணிவிடுங்க நீங்கள். ஓகேங்களா? இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி டவுட் யூ ஹேவ் டு டிஸ்கஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸுங்க. முதல் அவங்ககிட்ட கேளு, அவன் சொல்லி உனக்கு புரிய வைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் டீச்சர்கிட்ட போங்க. ஓகேங்களா? யாரையும் எக்காரத்துக்கு கொண்டு வெறுக்கக்கூடாது. நீங்கள் ஒருத்தரை வெறுத்த அப்படின்னா தேவையில்லாமல் நம்மளுடைய மனசு நிம்மதி தான் கெட்டு போகுங்க. இதில் யாரும் பெரிய உத்தமர்கள்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் ஒவ்வொரு வகையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் பண்ணுவார்கள். அதனால் அடுத்தவர்களுடைய குறையை சொல்லி இந்த வாழ்வதில் பெருமை கிடையாதுங்க.
ஓகேங்களா? உன்னுடைய ஃப்ரெண்டு குறை செய்கிறானா, குற்றம் பண்ணுறானா, இல்லை தப்பு பண்ணுறானா, யூ ஹேவ் டு ரெப்ரசன்ட். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ லைக் தட் ஹியர் ஆஃப்டர். ஒரு முறை சொல்ல, 2 முறை சொல்ல, 3 முறை சொல்ல, 4வது முறை ஜஸ்ட் யூ லீவ் இட். ஒதுங்கி நின்றுக்குங்க. அதுக்கோசரம் அவனை வெறுக்கக்கூடாதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ஹப்பு தான் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இதை ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்களும் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இன்றைக்கி சிவில், மெக்கானிக்கல், மெட்லர்ஜி, இசிஇ, ட்ரிபிள்இ, தென் ஏஎம்எல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸு, தோஸ் பிரான்ச்சஸ் ஆர் அவைலபிள் ஹியர். ஓகேங்களா? ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் ஷோட போனது கிடையாதுங்க. ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லையுமே வந்து நல்ல நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. அதெல்லாம் வந்து மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க நீங்கள். ஓகேங்களா? சொல்கிறது புரிஞ்சுதுங்களா இல்லைங்களா? தயவுசெய்து ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இமீடியட்டாக இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஐ வில் ரெப்ரசன்ட் டு யூ அண்ட் கிளியர் யுவர் டவுட்ஸ். ஓகேங்களாங்க? ஏன்னா நம்ம ஆல்வேஸ் வி ஆர் சாட்டிஸ்ஃபைங் அவர் பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளில் நாம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய குடும்பத்தை சந்தோஷமாக பாதுகாப்பாக வச்சுருக்க முடியுங்க. அதை விட்டுட்டு நீ கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே படிக்கக்கூடிய 3 வருட காலத்தில் உன்னுடைய லைஃப்பை தொலைச்சிட்டு, மார்க்கை குறைச்சிட்டு, அரியர் வச்சுக்கிட்டு நீ வெளியில் போனேன்னா நோபடிஸ் ஆர் நாட் கிவிங் ரெஸ்பெக்ட் டு யூ பீப்புள். ஓகே, நீ பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பட் உனக்கு அந்த படிப்பு மட்டும்தான் உன்னை வந்து கை கொடுக்கும் கடைசி வரைக்கும்ங்க. நல்ல படி, நல்ல மார்க் வாங்க, நல்ல வேலைக்கு போ, 4 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணு, 4 பேர்த்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? மறுபடியும் இதே இன்ஸ்டிடியூஷனில் மறுபடியும் நீ அந்த சீட்டில் வந்து உட்காந்துருக்கணும், நான் அந்த லாஸ்ட்டில் உட்காந்துக்கு லிசன் பண்ணணும் நான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆம்பிஷன்ஸை இன்றைக்கே நீ வந்து மைண்ட் செட் பண்ணி வச்சுக்குவீங்களா? சவுண்டு கம்மியாக இருக்குங்களே. எஸ் தம்பி, இன்னும் லவுடராக சொல்லுங்கள். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப வேணுங்க. ஓகேங்களா? அதனால தான் அந்த தன்னம்பிக்கையை பற்றி நான் முன்னாடியே அந்த வரி சொன்னேன் நான். ஓகேங்களா? ஸோ தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும், இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும் என்ற கூற்றுக்கு இணங்க ஒவ்வொருத்தரும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க. ஓகேங்களா? தென் அது ஏன்னா இப்போ நான் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிட்டேன் நான். ஓகேங்களாங்க? ஸோ அதுக்கு எங்கே முந்த வேண்டுமோ அங்கே முந்திக்கொள்ளணுமுங்க. ஓகேங்களாங்க? எங்கே பின்னாடி நின்று யோசனை பண்ணி பார்க்கணுமோ அங்கே நின்றுக்கணுங்க. ஸோ தும்ப விட்டுட்டு நம்ம வாழை பிடிக்கக்கூடாதுங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், எவ்ரிஒன் ஷுட் நோ நீல் ஆம்ஸ்ட்ராங். தெரியுமா தெரியாதுங்களா? யாருங்க நீல் ஆம்ஸ்ட்ராங்? எஸ் ஆர் நோ? யா. ஸோ அதாவது வந்து ஆக்சுவலாக வந்துங்க, அந்த நாசா மூலமாக விண்கலம் வந்து ஸ்பேஸுக்கு அனுப்புகிறாங்க. அதனுடைய பைலட் வந்துங்க ஆக்சுவலாக எட்வின் சி ஆல்ட்ரிங் அப்படின்ட்டு அவர் தான் மெயின் பைலட்டுங்க. ஓகேங்களா? ஹீஸ் ஹேவிங் பிளென்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா? கோ பைலட்டு தான் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங். ஓகேங்களா? அவர் நீச்சலில் கடற்படையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறாருங்க. நல்லா தைரியமானவருங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்பேஸில் போய் அந்த விண்கலம் இறங்குதுங்க. ஸோ அந்த டைமில் எட்வின் கமெண்ட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த நாசா. ஓகேங்களா? ஸோ டோர் ஓப்பன் ஆகும் போதுங்க அவர் நின்று ஒரு செகண்ட் யோசனை பண்ணுறாருங்க. ஓகேங்களா? ஸோ கிராவிட்டி எப்படி இருக்கும், இங்கே ஏதாவது புதைக்குழி மாதிரி இருக்குமா, இல்லை கேஸ் சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கு, கீழே இறங்கும் போது மூச்சு திணறலாகி ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருந்தார் ஒரு 3 செகண்ட்ஸ். அந்த 3 செகண்ட்ஸ்குள்ளார நீல் ஆம்ஸ்ட்ராங் கம்ஸ் டவுன் டு என்டர் இன் டு த ஸ்பேஸ். ஓகேங்களா? அந்த விண்வெளியில் காலை வச்சுட்டாரு. ஸோ தட்ஸ் வாட் ஆல் த கிரெடிட்ஸ் கோஸ் டு த நீல் ஆம்ஸ்ட்ராங். அதுக்கு தான் சொல்கிறேன் நான், எங்கே முந்த வேண்டுமோ அங்கே முந்திக் கொள்ள வேண்டும். அதை படிக்கிற விஷயத்தில் எக்காரணத்த கொண்டும் பின்தங்கி கொள்ளக்கூடாதுங்க. அதை ஒவ்வொருத்தரும் மைண்டில் வச்சுக்கிங்க நீங்கள். ஓகேங்களா? ஸோ எல்லா இடத்துலையும் பாருங்கள் நீங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எந்த அளவுக்கு நம்ம லேகிங்கில் இருக்கோம், அந்த லேகிங்கை எப்படி காம்பன்சேட் பண்ணலாம். எடுப்புலேயே யாரும் மேலே ஏறிட முடியாதுங்க. ஓகேங்களா? நீ பழனி படிக்கட்டு எடுத்த இடத்துல நீ வந்து 15-20 படிக்கட்டு மேலே ஏறிட முடியுமா? ஒவ்வொரு ஸ்டெப்பை தான் ஏற முடியும். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஸ்ட்ரகிள் இருக்குங்க. அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரகிளையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ எடிட் பண்ணுங்க. அதுக்கு முயற்சி செய். கண்டிப்பாக யூ ஒன் த
ஃபர்ஸ்ட் பிளேஸுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஸோ தென் அதே மாதிரிங்க எப்பயுமே நம்மளுடைய குட் ரிலேஷன்ஷிப்ஸில் வந்துட்டு மொத்தம் 3 பிரின்சிபல்ஸை நம்ம வந்து ரொம்ப கடைபிடிக்கணுங்க. ஓகேங்களாங்க? 3 பிரின்சிபல்ஸை நல்லா கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்கிட்டையுமே நல்லா இருக்குங்க. ஓகேங்களா? யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காம ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம இருந்தோம்னாவே நம்ம we are a successful personங்க. நம்ம அதிகமாக சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நிம்மதியான லைஃப் நமக்கு கிடைக்குதா? 500 ரூபா இன்றைக்கி ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறேன்னா அந்த சம்பாதியத்தில் நம்ம நிம்மதியாக இருக்கிறோமா, நம்மளுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிறதான் பார்க்கணுங்க. ஐயோ அவன் 5000 ரூபா சம்பாதிக்கிறான், நம்ம ஏன் 500 ரூபா சம்பாதிக்கிறோமே, நம்ம ஏன் 500 ரூபா தான் சம்பாதிக்கிறோம், அது திங்க் பண்ணு, அது லேட்டரான் திங்க் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ரீச் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் கிடைச்ச வரைக்கும் ஒரு நல்ல சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஓகேங்களா? ஐயோ ஏன்னா இப்போ நம்ம பேரண்ட்ஸே இருக்காங்க, டெய்லியும் வந்து 50 ரூபா கொடுக்குறாங்க பாக்கெட் மணிக்குங்க. ஓகேங்களா? நிறைய பேர் அதை சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க, சில பேர் டக்குன்னு செலவு பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த செலவு பண்ணக்கூடிய செலவு கூட ரீசனபிளாக இருக்கணுங்க. ஓகேங்களா? அந்த சேமிப்பு வழக்கம் ரொம்ப நல்லதுங்க ஒவ்வொருத்தருக்குமேங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்த கோல்டன் பிரின்சிபல்ஸுங்க ஃபார் குட் ரிலேஷன்ஷிப். ஒன்று வந்து பேஷன்ஸுங்க, ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க. ஏன்னா பிகாஸ் வி ஆர் ஆல் ஒர்க் டுகெதருங்க. ஒரு ப்ராசஸில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் வேலை பார்க்குறோமுங்க. ஸோ அதில் கொஞ்சம் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டுங்க அடுத்தவருடைய மனம் புண்படும்படியாக நம்ம நடந்து கொள்ளக்கூடாதுங்க. நம்ம தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை பணிவாக தன்மையாக எடுத்து சொல்லக்கூடிய அந்த பொறுமை ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ்ங்க மெச்சூரிட்டிங்க. ஓகேங்களா? when to speak and when to keep quiet. எப்போ பேசணும், எப்போ அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளணும். ஓகேங்களா? அதே மாதிரி when to stand strong and when to adjustங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பெயர் தான் மெச்சூரிட்டிங்க. ஓகேங்களா? நல்லா படிச்சிருப்பான், நல்லா மார்க் வாங்கியிருப்பான், நல்லா சம்பாதிப்பான், பட் அவங்ககிட்ட மெச்சூரிட்டியே இருக்காதுங்க. டு பிஹேவ் லைக் த தேர்ட் ரேட்டட் பர்சன்ஸுங்க. பட் அவன் கொஞ்சமாக சம்பாதிப்பான், ஓகேங்களா, நல்லா படிச்சிருப்பான், பட் நம்மகிட்ட பேசக்கூடிய விதமே அவங்ககிட்ட இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசலாமா அப்படிங்கிறத ஒரு எண்ணங்களை கிரியேட் பண்ணணுங்க. ஓகேங்களா? எப்பயுமே ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி தானுங்க. ரஜினிகாந்த் அடிக்கடி சொல்லுவாருங்க, எப்பயுமே நாம் யாரையுமே தேடி போகக்கூடாதுங்க, நம்மளை தேடி 4 பேர் வரணும்னு சொல்லி 2-3 படத்தில் டைலாக் விடுவாருங்க. இப்போ நம்மளை தேடி வரணும்னு நம்ம என்ன பண்ணலாமுங்க? நம்ம எப்படி இருக்கணுங்க? நம்மளை தேடி வரணும்னு நம்ம எப்படி இருக்கணுங்க? we are equipped in our field. ஓகேங்களா? ஒபீடியண்ட்டாக, சின்சியராக, நல்ல ஸ்கில்டாக, ஓகேங்களா? ஸோ அறிவு சார்ந்த ஒரு அப்ரோச்சாக நம்ம எக்யூப் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நம்மளை சுற்றி 4 பேர் வருவாங்க. இல்லைன்னா 4 பேர்த்துக்கு கூட சேர்ந்து நாம் தான் போகணுங்க. அவன் பாதி வழியிலே கழட்டி விட்டு போயிடுவானுங்க. ஓகேங்களாங்க? ஸோ அந்த வேர்டிங்ஸ்லாம் நீ படம் பார்க்குறதுனா சும்மா ஜாலியாக ரஜினிகாந்த் படத்தை பார்த்துட்டு, விஜய் பார்த்துட்டு, அஜித், அதெல்லாம் இட்ஸ் நாட் அ மேட்டர். அதில் சொல்லக்கூடிய முக்கியமான நல்ல கருத்துக்களை மட்டும் நீங்கள் உள்ளே வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? அவனை மாதிரி இருக்கணும், இவனை மாதிரி இருக்கணும். ஸோ அதெல்லாம் 100% வேஸ்ட்டுங்க. ஓகேங்களா? அவங்களாம் இன்றைக்கி 100 கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்க. யாருனால? பிகாஸ் ஆஃப் அஸ். நம்ம கேனத்தனமாக போய் பணத்தை கொடுத்து பார்த்துட்டு உட்காந்துருக்குறவங்க. கரெக்டாக இருக்குங்களாங்க? ஸோ அந்த 100 கோடி நாம் எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை உன்னுடைய மைண்டுக்குள்ளே விதைச்சி வைங்க. ஓகேங்களாங்க? ஸோ ஃபஸ்ட்டு பேஷன்ஸ், தென் மெச்சூரிட்டி, தென் டோன்ட் என்டர்டைன் எனிபடி. ஓகேங்களா? பிகாஸ் இட்ஸ் யுவர் ரிலேஷன்ஷிப்புங்க, நாட் தேர்ஸ். ஓகே, நாம் தான் டிசைட் பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப் நல்ல ரிலேஷன்ஷிப்பா, இவங்க கூட பழகிறதுனால நமக்கு பயன் இருக்குமா, பிரயோஜனம் இருக்குமா. ஓகேங்களா? பாசிட்டிவாக சொல்கிறேன், டோன்ட் திங்க் இட் இன் த நெகட்டிவ் வே. எப்பயுமே மைண்டுக்குள்ளார பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் நம்ம இருக்கணுங்க. எப்பயுமே திங்க் பாசிட்டிவ். ஓகேங்களாங்க? ஏதாவது நெகட்டிவாக கேட்டீங்கன்னா கூட இந்த காதில் வாங்கி இதிலே விட்டுருங்க. நீங்கள் அதை உள்ளே எடுத்துகிட்டு போனால் அப்படின்னா அன்னெசரியாக நீ டிஸ்டர்ப் ஆயிடுவாப்பா. அதையும் சொல்கிறேன், பார்த்துக்கோ. ஓகேங்களாங்க? நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த இடமே ரொம்ப கலகலப்பாக சந்தோஷமாக இருக்குங்க. கொஞ்சம் மைண்டு டிவைஸ் ஆச்சு நெகட்டிவ்னா நம்மளை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. நான் மட்டும் தான் தனியாக நாளைக்கு லோன்லியாக இருந்து ஃபீல் பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ கை தவறினால் பொருள் உடையும் என்று நமக்கு தெரிஞ்ச நாம் வாய் தவறினால் மனம் உடையும் என்று யோசிப்பதில்லை. ஓகேங்களா? கரெக்டாக இல்லைங்களா? நம்ம பேசுகிற பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஒருத்தனை ஹர்ட் பண்ணி பேசுகிற அளவுக்கு நம்ம பேசக்கூடாதுங்க.
அவன் நம்மளுக்கு கெடுதலாகவே பண்ணியிருக்கட்டுமே, நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறது கிடையாதுங்க. கடவுள் நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்தாரு, நல்ல பேரண்ட்டு, நல்ல கூட பிறந்தவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அவங்க நம்மளே காப்பாற்றிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்களை வந்து விதைச்சி வச்சுருக்கோனுங்க. அதனால தான் நான் பேசக்கூடிய அந்த சொல் கூட, வாய்ச்சொல் கூட தவறக்கூடாதுங்க. இன்றைக்கெல்லாம் பார்க்குறோம், நம்ம ஸ்கூல் லெவல்லையே மோசமான வார்த்தைகள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஈவன் நம்ம காலேஜிலுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் வந்து அன்வான்ட் வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. தயவுசெய்து ஐ ஹம்பிள் ரெக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஏன்னா நம்ம வீட்லேயும் அம்மா இருக்காங்க, கூட பிறந்த தங்கச்சி இருக்காங்க, கூட பிறந்த தம்பி இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்கள வச்சுக்கிட்டு நாமளும் அந்த மாதிரி ஒரு வல்கரான வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஸோ ஐ ஹம்பிள் ரெக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு அவாய்ட் தட் கைண்ட் ஆஃப் வல்கர் வேர்ட்ஸ் இன் யுவர் கேரியர். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமுங்க. ஓகேங்களா? அது நல்லா பார்த்துக்கிட்டீங்க. இன்றைக்கி ஒருத்தனை பேசுவேன், நாளைக்கு 10 பேர் உன்னை பற்றி பேசுவானுங்க. இன்றைக்கி ஒருத்தரை நீ டீஸ் பண்ணுற அப்படின்னா நாளைக்கு 10 பேர் உன்னை டீஸ் பண்ணுவானுங்க. அதனால் உன்னுடைய வேலை என்னவோ அந்த வேலையை மட்டும் பொறுப்பாக செஞ்சு நல்ல பேர் வாங்க ட்ரை. நல்ல பேர் வாங்கலின்னா கூட பரவாயில்ல, அந்த வேலையை பொறுப்பாக, பொறுமையாக, நிதானமாக, பட் ஸ்மார்ட்டாக செஞ்சு முடிக்கணுங்க. டீச்சரே சொல்லணும், பரவாயில்ல நம்ம ராஜன்கிட்ட கொடுத்தோம்னா ஒர்க்கை ஸ்மார்ட்டாக பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கணுங்க. ஏன்னா கலமே சொல்லுவாருங்க, திங்க் பிக் அப்படின்னு சொல்லிட்டுங்க. நல்ல பெருசாக கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லுவாருங்க. எது சிறியதோ அதை போட்டு மனசுக்குள்ளார போட்டு சொதப்பிட்டு இருக்க வேண்டாங்க. அதுக்கெல்லாம் இக்னோர் பண்ணிவிடுங்க நீங்கள். ஓகேங்களா? சின்ன சின்ன விஷயமா இருக்குங்க. ஸோ அது எல்லாத்தையும் யூ ஹேவ் டு இக்னோர் இட். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அதனால் நம்மளுடைய பாடியில் நிறைய எனர்ஜி இருக்குது. அந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் மனசுக்குள்ளார போட்டு அமுத்திட்டு இருந்த அப்படின்னா ஸோ நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகிடுங்க. ஸோ நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆச்சுன்னா நம்மளுடைய அவுட்கம் ஃபுல்லாகவே ரெடியூஸ் ஆகிடுங்க. 90% கொடுக்கக்கூடிய ஒரு அவுட்கம் வெறும் 60% கொடுக்குது அப்படின்னா அந்த இடத்துல யூ திங்க் அபவுட் இன் ஸ்மால் திங்ஸ், ஆல்வேஸ் யூ திங்க் அபவுட் இன் த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் நீ உன்னுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகாத அளவுக்கு உன்னை நீ எக்யூப் பண்ணிக்கோங்க. எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது அங்கே பேசாமல் இருக்கணுங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அதனால தான் பல நேரங்களில் நம்ம டெசிஷன் எடுக்கிறது கூட கொஞ்சம் டிலே ஆகி தப்பாகிடுதுங்க. ஓகேங்களா? பேச வேண்டிய இடத்துல நம்ம பேச மாட்டாங்க, பட் கண்ட இடத்துல நின்று கண்ட நாயத்தை பேசிகிட்டு இருப்போம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கும். ஏன்னா அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீனாவே நாளைக்கு நீ படித்து நீ உனக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது நீ எடுக்கக்கூடிய டெசிஷன் வந்து கரெக்டாக இருக்குமுங்க. இல்லைன்னா அந்த இடத்துல நீ வந்து ஸ்ட்ரகிள் ஆகுவ, யூ காண்ட் ஏபிள் டு கெட் ரெக்வயர்டு சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம். அப்போ அன்னெசரியாக எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆகுமுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து என்ன செய்ய வேண்டும் என்பதில் தடுமாற்றம் ஆகிறதுங்க. தென் அதே மாதிரி இன்ஸ்பிரேஷன் ஆல்வேஸ். இப்போ உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாருக்குமா? உங்கள் பேர் என்னங்க ஃபர்ஸ்ட்? யாராவது சரி நீங்கள் தான் சொல்லுங்கள். வாட்ஸ் யுவர் குட் நேம்? கௌசல்யா. வாட்ஸ் யுவர் ஹூ இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன்? எஸ் அம்மா. அம்மா இஸ் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். என்ன பெற்ற தாய்க்கு மரியாதை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அம்மா இல்லைன்னா நம்ம இங்கே கிடையாதுங்க. கரெக்டாக இல்லைங்களா? எவ்ரி ஒன் எல்லாத்துக்கும் இதே பாடுதானுங்க. இன்றைக்கி நம்மளுடைய அம்மா இல்லை அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒரு சஃபஸ்டிகேட்டடாக இந்த ஃபேன் காத்தோட, ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து கஷ்டமான சூழ்நிலை இருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல உட்காராத அளவுக்கு அவன் மார்க் வச்சுருந்தும் வெளியில் தடுமாறிட்டு இருக்கிறானுங்க, வேலைக்கு போயிட்டுருக்கானுங்க. ஓகேங்களாங்க? ஸோ அந்த நிலமையில் நாம் இங்கே வந்து சேர்ந்துருக்குறோம். நல்லா படித்து நல்லா வரணும்னு நம்மளுடைய பேரண்ட்ஸ் எதிர்பார்த்து இங்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டுருக்குறாங்க. அதனால் ஸோ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு கௌசல்யா. ஓகே, ஒன்ஸ் அகெயின். ஸோ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்கிட்ட கேட்குறாங்க. ப்ளீஸ் பி சீட்டட் மேம். ஸோ அவர்கிட்ட ஒரு பர்சன் கேட்குறாங்க, ஹூ இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அப்போ அவருக்கு 10 வயசுங்க. அவர் சொல்கிறாரு, என்னுடைய டீச்சர் சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிற ஒரு டீச்சர் தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு வை அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் கேள்வி கேட்குறாருங்க. ஸோ அதுக்கு அவர் சொல்கிறாருங்க. ஸோ அவர் கிளாஸில் எடுக்கும்போது பறவைகள் எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்தாருங்க. ஓகேங்களாங்க? அது அப்படியே பறந்து உயர போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஸோ தட் டே ஐ ஹாவ் டு ஃபிக்ஸ் இட் இன் மைண்ட். ஸோ கோலை கரெக்டாக செட் பண்ணு, நல்லா உயரமாக செட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் திங்க் பண்ணேன். நான்
அவர் அப்படி திங்க் பண்ணங்காட்டி தான் இன்றைக்கி ராக்கெட் அவர் லான்ச் பண்ணுறாருங்க. இன்றைக்கி ஸ்கையில் வந்து ஃப்ளோ ஆகிட்டு கரெக்டாக இல்லைங்களாங்க? ஆமாவா இல்லைங்களாங்க? ஆமாவா இல்லையாப்பா? அவர் அன்றைக்கி பறவை பறக்கிறத பற்றி சுப்பிரமணிய ஐயர் கிளியராக விளக்கி எடுத்து சொன்னதுனால அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ஹீ டிட் ஹிஸ் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஃப்ரம் MIT கேம்பஸ் சென்னை. அவர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடித்தாருங்க. இன்றைக்கி ராக்கெட்டெல்லாம் அழகாக லான்ச் பண்ணாருங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி நல்ல இன்ஸ்பிரேஷனோட நல்ல திங்கிங்கோட நம்ம எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யணுமுங்க. ஓகேங்களாங்க? தென் அதே மாதிரி மனிதாபிமானம். ஓகேங்களா? ரெஸ்பெக்ட் டு த ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேங்களா? மனிதாபிமானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ கர்ம வீரர் காமராஜர் வந்துட்டுங்க சேலத்தில் ஒரு மீட்டிங்கில் வந்து கலந்துக்கு வந்திருக்காரு. அப்போ அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது சேலத்தில் கலந்துக்கிட்டார் ஒரு மீட்டிங்க்கு. ஸோ அந்த மீட்டிங்கில் எல்லோரும் க்ரௌடு அதிகமாக இருக்குது. அவர் இங்கே நின்று பார்த்துட்ருக்கிறாருங்க. ஸோ அங்கே ஒரு பிச்சைக்காரன் தோற்றத்தில் ஒரு பெரியவர், ஒரு முதியவர் வந்து நிற்கிறாருங்க. போலீஸ்கார்ட்ட கேட்குறாருங்க, ஸோ ஐ ஹம்பிள் ரெக்வஸ்ட் யூ டு மீட் அவர் CM காமராஜர். இமீடியட்லி த போலீஸ்மேன் செட், ஐ எம் நாட் பர்மிட்டட் டு என்டர் இன் டு த ஹால் பிகாஸ் ஹி இஸ் அ சீஃப் மினிஸ்டர். நான் பர்மிட் பண்ண முடியாது அப்படிங்கிறாருங்க. ஸோ எங்களுடைய கான்வர்சேஷன் டிஸ்கஷனை அவர் இங்கேருந்து அவர் அங்கே பார்த்துட்டாருங்க. பார்த்துட்டு அந்த போலீஸ்கார்ட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருங்க, ப்ளீஸ் அவரை வர சொல்லுங்க அப்படிங்கிறாருங்க. அவர் போலீஸ்காரங்க மற்ற எல்லாத்துக்குமே ஒரு என்னடா ஒரு பிச்சைக்காரன் மாதிரி இருக்காரு, அவரை வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் சொல்கிறாருங்க, என்ன வேலுப்பிள்ளை நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, காமராஜர் நல்லா இருக்கிறேன், நான் இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்திருக்கிறதா சொன்னாங்க, அதனால் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் நான் அப்படின்னு. அவங்க ரெண்டு பேர்த்துக்குடைய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா நல்ல குட் ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. ஏன்னா ஃப்ரீடம் ஃபைட்டிங்கில் வந்து ரெண்டு பேரும் ஜெயிலில் இருந்தாங்க. ஸோ ஜெயிலில் இருக்கும்போது அவர் வேலுப்பிள்ளை நிறையா காமராஜருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாருங்க. ஸோ அந்த மரியாதை நிமித்தம் காரணமாக அவரை பார்த்தோன்னே, ஓ நம்ம வேலுப்பிள்ளை வர சொல்லுங்கன்னு சொல்லி அவர் தோல் மேலே கை போட்டு நடந்து கூட்டிகிட்டு போய் சென்டாப் பண்ணி அனுப்பிச்சி விட்றாருங்க. அப்போ everyone are afraid. என்னடா CM வந்து ஒரு தோல் மேலே கை போட்டு போகிறாரு, யாராக இருக்கும் என்ன எல்லாத்தினுடைய மனசுலையுமே அது இருக்குங்க. யார் அது ஒரு CM இவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஸோ அவரை சென்டாப் பண்ணிட்டுங்க கேட்குறாரு, போகும்போது கேட்குறாரு, ஃபேமிலியில் எப்படி இருக்காங்க, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் யூ மே காண்டாக்ட் வித் மீ அப்படின்னு சொல்கிறாருங்க. அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாருங்க, எனக்கு உங்கள்கிட்ட எந்த உதவியுமே வேண்டாம், நான் உன்னை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வந்தேன், பார்த்து விட்டேன், சந்தோஷமாக செல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி கூறிட்டு போயிட்டாருங்க. Immediately Kamarajar instructed given to the respective person, so please to check whether his family is what conditions their family அப்படின்னு சொல்லிட்டுங்க. அப்போ அவங்க போய் கேட்டுட்டு வர்றாங்க. அவருக்கு மனைவி, அவங்க ஒரு நோயாளி, 3 பெண் குழந்தைகள், ரொம்ப புவராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஸோ இம்மீடியட்டாக அவர் வந்துட்டு ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாருங்க. ஸோ BHCLல ஒரு காவலாளி வேலைக்கு அவர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஸோ தட் மச் ஆஃப் கைண்ட்னஸ் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணுங்க. நம்ம உயர்ந்த இடத்துக்கு சென்றாலும் தன்னுடன், ஏன்னா இப்போ நீங்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, 238 பேர் 240 பேர் உள்ள உட்காந்துருக்கிறீங்க. நீங்கள் இதில் இருக்கிறவன் யாராவது ஒருத்தர் நல்லா டாப் லெவலில் வரலாங்க, 10 பேர் டாப் லெவலில் வரலாங்க. அப்போ உங்களோட படித்தவனை வந்து அவன் எப்படி இருக்கிறான், என்ன பண்ணுறான், ரொம்ப சிரமத்தில் இருக்கிறானா, ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் எப்பயுமேங்க. பார்த்துட்டு அவனுக்கு கை கொடுத்து தூக்கி விடணுங்க. அப்படிங்கும்போது உன்னுடைய லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீ செய்யக்கூடிய இந்த நற்செயல்கள் எல்லாம் உனக்கு வருதோ இல்லையோ, நாளைக்கு உன்னுடைய கல்யாணமாகி உன்னுடைய குழந்தைங்களுக்கு கட்டாயம் வந்து சேரும். ஓகேங்களா? நீ இன்றைக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு நல் செயல்களும் அதனுடைய பிரதிபலன் உனக்கு கிடைக்குதோ இல்லையோ, நாளைக்கு உன்னுடைய எதிர்காலத்திற்கு உன்னுடைய குழந்தைகளுக்கு கட்டாயம் கடவுள் கொடுப்பார். ஓகேங்களா? அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோணுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதாபிமானத்தோட நம்ம வந்து எஸ் லைக் காமராஜர். ஓகேங்களா? தென் அதே மாதிரிங்க நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்பாடுகளையும் நம்ம வந்து விதிக்கணுங்க. ஓகேங்களா? எல்லா கண்ட இடத்துல நம்மளுடைய எண்ணங்களை பதிய வைக்கக்கூடாதுங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல ஒரு விதை விதைக்கிறவர் விதையை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாருங்க.
ஸோ அந்த வேலை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய விதைகள் அங்கங்கே கீழே விழுந்துருதுங்க. ஒரு பார்ட்டு கீழே விழும்போது பறவைகள் கொத்திட்டு போயிடுதுங்க, விதையை சாப்பிட்டுட்டு போயிடுதுங்க. சில விதைகள் பாறைகளுடைய இடுக்கில், கல்லெல்லாம் நிறைய இருக்குது, அந்த இடுக்கில் வந்து அந்த விதைகள் விழுந்துருதுங்க. அப்படி பாறைகள் இடுக்கில் விதைகள் விழும்போது வளருமா? ஏன்னா அதனுடைய மண் அங்கே வந்து அந்த பாறைகளுக்கு இடையில கம்மியாக தான் இருக்குங்க. அதனால் அதனுடைய அந்த விதையினுடைய growth வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது வளர வளர பாறை வெயில் படுறதுனால பாறையில் இருக்கக்கூடிய ஹீட்டை அதை அப்படியே கருக்கி எடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ பாறைகள் விழுந்தக்கூடிய விதைகள் அந்த மாதிரி ஆயிடுதுங்க. சில விதைகள் முட்களில் விழுந்துருதுங்க, ஸோ அது அப்படியே டெமாலிஷ் ஆயிடுதுங்க. சில விதைகள் நல்ல விளைநிலங்களில் விழுந்துருதுங்க. ஓகே, அப்படி விதைத்த விதைகள் முப்போகத்துக்கு விளைச்சி அவனுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்குதுங்க. யாரா அந்த விதை விதிக்கக்கூடியவனுங்களுக்கு. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையும் எண்ணங்களையும், ஓகேங்களா, பரிசுத்தமான எண்ணங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல திங்ஸையும் நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். நல்ல இடத்துல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணுங்க. ஓகேங்களா? கண்ட இடத்துலலாம் போட்டுட்டு வச்சுட்டு இருந்தோம்னா நாம் வந்து வீணாக போயிடுவோங்க. ஓகேங்களா? அதனால் விதைக்கக்கூடிய விதைகள், விதைக்கக்கூடிய எண்ணங்கள், ஓகேங்களா, இது எல்லாத்தையும் வந்து ஒரு 4 பேர் பயன்படும்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணுங்க. ஓகேங்களா? எஸ் ஆர் நோ? எஸ். ஓகே. தென் அதே மாதிரிங்க, என்ன படிச்சிருந்தாலும் சரிங்க, படித்து நீ நிறைய சம்பாதிக்கலாம், நீ படித்து நிறைய சம்பாதிக்கலாம், சம்பாரிச்சு நீ உன்னுடைய குடும்பத்தை மட்டும் காப்பாற்றக்கூடாதுங்க. ஓகேங்களா? சம்பாட் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மணி டு த சொசைட்டி. ஓகேங்களாங்க? நல்லா எந்த பொசிஷன் போனாலுமேங்க சர்வ் டு த சொசைட்டி. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் காமராஜருங்க. ஸோ காமராஜர் ஒரு ரோட்டில் ஆன் த வேல காரில் போயிட்டுருக்கிறாருங்க. ஓகேங்களா? இப்போல்லாம் சிஎம் வந்தால் தானே எஸ்கார்டு கிட்டத்தட்ட ஒரு 50 கார் வந்துட்டு இருக்குது, எதில் சிஎம் வராருங்கிறது கூட தெரியாது. அப்போல்லாம் அவர் ரொம்ப சிம்பிளிசிட்டி இல்லைங்களா? அவர் மட்டும் காரில் போயிட்டுருக்கிறாருங்க ஆன் த வேல. ஓகேங்களா? அந்த வேலை ஒரு பையன் டாட்டா காமிச்சிட்ருக்கிறானுங்க. அவர் கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டாருங்க. எகெயின் ஹி இன்ஸ்ட்ரக்டட் டு த டிரைவர், ஸோ ப்ளீஸ் கோ பேக். அவர் மறுபடியும் வண்டியை ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வர்றாருங்க. காமராஜர் வண்டியை விட்டு கீழே இறங்கி, ஏன்னா அவன் சின்ன குட்டி பையன், ஸோ அவனுடைய ஹைட்டுக்கு அவரும் மண்டிட்டு உட்கார்ந்து, எப்படிப்பா இருக்கிற, நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவன் சொல்கிறான், நீங்கள் எனக்கு சோறு போட்ட சாமிங்க சார், நான் நல்லா இருக்கிறேன், அதனால தான் நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு டாட்டா காமிச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் சொல்கிறானே. ஏன் நான் என்ன செஞ்சேன், நான் என்ன சாப்பாடு போட்டேன்னு. என்னுடைய ஃபேமிலி ரொம்ப புவரான ஃபேமிலி, ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலி. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் சத்துணவு திட்டத்தின் மூலமாக சாப்பாடு கொடுக்கிறேன் என்று அனௌன்ஸ் பண்ணினதினால் நான் பள்ளிக்கு வந்தேன். இன்று சந்தோஷமாக ஒருவேளை உணவு நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார் அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்கிறானுங்க. அதை கேட்ட காமராஜர் ரியலாகவே ஹீஸ் க்ரையிங். ஏன்னா அதில் 2 விஷயங்க. ஒன்று, ஒரு ஏழை குடும்பத்து பையனுக்கு உணவு கொடுத்த அந்த பெருமை. இன்றைக்கி வரைக்கும் நம்ம சொல்கிறோம் சத்துணவு திட்டத்தை வழங்கியவர் காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக இல்லைங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஏழை குழந்தைகளுக்கு, கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு, உணவே தடுமாற்றமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர் உணவு கொடுத்தாருங்க. 2, அந்த மாதிரி குழந்தைகளை பள்ளிக்கு கொண்டுட்டு வரணும் இல்லைங்களா? அதுக்கு இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிட்டார். நீ இங்கே வந்தேன்னா, பள்ளிக்கூடத்துக்கு வந்தேன்னா நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேங்க. அப்போ அவனுடைய கல்வி ஞானத்தையும் அவர் வந்து போதிக்கிறார். ஓகேங்களா? அதனால் அட் அ ஸ்டெச் அந்த அந்த இன்ஸ்டன்ட்னால ஸோ 2 ப்ராசஸ் நமக்கு தெரியுது. ஒன்று, நாம் வந்து நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலும், எவ்வளோ உயரத்துக்கு சென்றாலும், நம்முடன் இருக்கக்கூடிய, அதாவது ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் நம்ம உதவி செஞ்சால் கூட போதுமானதுங்க. அதே மாதிரி அவர் அன்னைக்கு சத்துணவு திட்டத்தை வழங்கியதனால் அந்த தம்பிக்கு கல்வி ஞானமும் வளர்ந்து வந்ததுங்க. ஏன்னா ஒருத்தர் கல்வி கற்றுட்டானாவே அவனுடைய லைஃப் சேஞ்சஸ் ஆகிடுங்க. கரெக்டாக இல்லைங்களா? எஸ் ஆர் நோ? எஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் 2 ப்ராசஸ். அதனால தான் சொல்கிறேங்க, சர்வ் டு த சொசைட்டி. நீ என்ன தான் படித்து மென்மேலும் பெரிய வேலைக்கு சென்றாலும், நிறைய சம்பாதித்தாலும், சிறிதளவு
நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற சொசைட்டிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ கூட சார் பிரின்ஸிபல் சார் சொன்னாருங்க. ஸோ நம்ம அலுமினிஸ் நிறைய பேர் ஏழைப்பட்ட குழந்தைகளுக்கு இங்கே படிக்கக்கூடிய உங்களை மாதிரி படிக்கக்கூடிய ஏழைப்பட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபண்டு அலோகேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு செப்பரேட் அக்கௌண்ட்டே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கரெக்டு தானேங்க சார்? எஸ். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ், அவங்களுக்கு ஒரு கை தட்டலாமே. ஏன்னா உங்கள யாராவது ஒருத்தர் கட்டாயம் வாங்குவீங்க. ஓகேங்களா? உங்களிருந்து யாராவது ஒருத்தராவதுங்க நம்ம அலுமினியோடைய ஃபண்டில் இருந்து உங்களுடைய படிப்புக்கு தேவையான செலவுகளை கண்டிப்பாக பிரின்சிபால் சார் செஞ்சு கொடுப்பாருங்க. அதுக்கு சில நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ ஆர் ஆல்சோ எலிஜிபிள் டு கெட் அ ஃபண்ட் ஃப்ரம் த அலுமினி கான்ட்ரிபியூஷனுங்க. ஓகேங்களாங்க? ஸோ அந்த மாதிரி ஸோ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சர்வ் டு த சொசைட்டிக்குங்க. ஓகேங்களாங்க? தென் அதே மாதிரி அதுவும் இன்னொரு உதாரணம் இருக்குங்க. நம்ம அந்த ஏழைகளுக்கு உதவக்கூடியதுங்க. ஸோ அமெரிக்க பிரசிடென்ட் பில் கிளின்டன் அவர் ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணுறாருங்க. ஸோ ஐ வாண்ட் டு மீட் 2 persons. ஒன் இஸ் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், another one is கிருஷ்ணமூர்த்தி, ஐ திங்க் சார் கல்யாண சுந்தரம். ஐ வாண்ட் டு மீட் தோஸ் 2 people ஸோ இன் மை சேம்பர் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ அவர் பில் கிளின்டன் கலாமை பார்க்குறாருன்னா கரெக்ட். ஏன்னா கலாம் ஒரு சயின்டிஸ்ட்டுங்க, அவருக்கு நிறையா ஸ்கில்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? நிறைய அறிவு இருக்குங்க. ஓகேங்களாங்க? ஸோ விண்வெளியில் அவர் நிறையா சாகசம் படைச்சிருக்கிறாருங்க. ஸோ அப்போ அவர் பில் கிளின்டன் எதிர்பார்க்கிறது ஓகேங்க. பட் ஹூ இஸ் கல்யாண சுந்தரம்? ஓகேங்களாங்க? ஸோ கல்யாண சுந்தரம் 1940 பிறந்து நல்லா படித்து ஒரு நல்ல டீச்சராக டெவலப் ஆகிட்டுங்க. தான் சம்பாதித்த சம்பளத்தை அவருடைய லைஃப் லாங் அந்த டீச்சிங் பீரியடில் இருந்த அந்த சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு 30 lakhs வருதுங்க. அந்த 30 lakhs அப்படியே ஸ்பான்சர் டு த புவர் பீப்புளுங்க. ஓகேங்களா? தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான வருமானத்தை அவர் பணி முடித்துவிட்டு இரவு பணிக்கு சென்று சம்பாதித்து அதில் வரக்கூடிய அந்த சம்பாதியத்தை தான் அவர் தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழித்தார். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அமெரிக்க பிரசிடென்ட் பில் கிளின்டன் இன்வைட் கல்யாண சுந்தரம் டு அமெரிக்கா கூப்பிட்டு சொன்னாருங்க. த மேன் ஆஃப் மில்லினியம் அவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டை கல்யாண சுந்தரத்துக்கு வழங்கி கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் அவருக்கு கொடுத்தாங்க. பட் அதில் அந்த 30 கோடியுமே அவர் 1 ரூபாய் கூட தனக்காக எடுத்துக்கொள்ளவில்லை. அதை அப்படியே கொண்டு எகெயின் அந்த புவர் பீப்புளுக்கே ஸ்பான்சர் பண்ணாருங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு யாருக்குமே வராது. நானாக இருந்தாலுமே அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கணும்னு தான் ஆசைப்படுவேன் நான். ஏன்னா அமெரிக்க பிரசிடென்ட் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவருடைய ஞாபகமாக நம்ம ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்ட்டு தான் ஒவ்வொருத்தரும் நினைப்பேன். இட்ஸ் அ ஹியூமன் டெண்டன்சி. But that Kalyana Sundaram is don't think like that. The entire amount 30 crore is sponsored to the poor people. கரெக்டாக இல்லைங்களா? ஸோ இதுவும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு சர்வ் டு த சொசைட்டி. ஓகேங்களா? படித்திருந்தால் மட்டும் போதாதுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எக்யூப் பண்ணிக்கணுங்க. தென் அடுத்ததுங்க, எப்பயுமே மனசை சுத்தமாக வச்சுக்கணுமுங்க. எப்பயுமே மனசை நம்ம சுத்தமாக வச்சுக்கணுமுங்க. ஓகே, அதாவது அதை சொல்லுவாங்க, தரித்திரம் இருக்கலாம், தரித்திர புத்தி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தட் மீன்ஸ் என்னென்னா, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ராஜா ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்கிறாருங்க. ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான், அவன் ரெக்வஸ்ட் பண்ணுறான். உடனே ஒரு செப்பு காசு அவருக்கு கொடுக்குறாரு. அவன் வாங்கும்போது அதை தவறி அந்த ட்ரெஞ்சுக்குள்ளே விழுந்துருதுங்க, டிச்சுக்குள்ளார விழுந்துருதுங்க. இம்மீடியட்டாக ஹீ இஸ் சர்ச்சிங், ஐயோ காசு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ எகெயின் அவர் ஒரு 2 or 3 seconds மறுபடியும் அந்த பக்கம் வர்றாருங்க. அவன் தொலைவிட்டு இருக்கிறான். என்னன்னு கேட்குறான். ஐ மிஸ்ட் த செப்பு காசு அப்படின்னு சொல்கிறானுங்க. ஸோ இமீடியட்டாக சார் டோன்ட் வரி லீவ் இட் அப்படின்னு சொல்லிட்டுங்க அவர் ஒரு வெள்ளி காசு கொடுக்குறாருங்க.
அவன் என்ன பண்ணுறான், வெள்ளி கேஸை வாங்கிட்டு மறுபடியும் உள்ளே விட்டு தொலைவிட்டு இருக்கிறானுங்க. இதை பார்த்த ராஜா கொஞ்சம் ஃபெட்டப் ஆனாருங்க. ஓகே விட்டுறா, நீ அதை விட்டுற, உனக்கு தங்க காசும் கொடுக்குறேன்னு சொல்லி தங்க காசும் கொடுக்குறாருங்க. அதையும் வாங்கினவன் மறுபடியும் வந்து அந்த செப்பு காசையே தொலைவிட்டு இருக்கிறான். ஓகேங்களா, கடைசியாக பார்த்தார கோவப்பட்டு, நீ கிளம்பி எங்கூட வா, உனக்கு நான் ஒரு பாதி ராஜ்யத்தையே நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். என்னுடைய ராஜ்யத்தில் பாதி ராஜ்யம் உனக்கே கொடுத்துட்றேன்னா நீ வந்து சர்வ் பண்ண, டெவலப் ஆகிக்கும் அப்படிங்கிறான். அப்போ அவன் கேட்டானா முட்டாள்தனமான ஒரு கேள்வி, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பாதி ராஜ்யத்தில் இந்த ஏரியாவும் கவர் ஆகுமா? ஏன்னா உள்ள சிப்பு காசு இருக்குதுங்க. ஓகேங்களா, எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான, எவ்வளோ ஒரு தரித்திர புத்தி. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம எக்காரணத்தை கொண்டு இருக்கக்கூடாதுங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ அதை இக்னோர் பண்ணணும் அப்படின்னா படிப்பு மட்டும்தான், படிப்பு ஞானம் மட்டும்தான் அதை வந்து இக்னோர் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ அதாவது அறிவினாலும் ஞானத்தினாலும் மட்டுமே மனதில் இருக்கும் அழுக்கை அகற்ற முடியும். அந்த மாதிரி ஒரு சின்ன புத்தியெல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடாதுங்க. எப்பயுமே ப்ராட் மைண்டடாக இருக்கணுங்க. ஓகேங்களா, ஸோ ப்ராட் மைண்டடாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம். எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு தன்னம்பிக்கை ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். ஓகேங்களாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுங்க. இன்றைக்கி நிறைய பார்க்குறோம் பேப்பரில், +2 மார்க் கம்மியாச்சுன்னா உடனே தூக்கு போட்டு தொங்கிட வேண்டியதுங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு ரயிலில் போய் விழுந்துற. இட்ஸ் நாட் குட். அதெல்லாம் சின்ன புத்திங்க. விழுந்துட்டோமா மறுபடியும் எந்திரிக்க ட்ரை பண்ணணுங்க. ஓகேங்களா, மறுபடியும் எழுந்திரிக்க ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும். ஓகேங்களாங்க, ஸோ அந்த மாதிரி மனசை வந்து சுத்தமாக வச்சுக்கோணுங்க. அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயும் ஹார்ட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு கம்பெனி வந்து டிசைட் பண்ணுறான்னா, இஃப் யூ ஆர் ஹேவிங் ஸ்மார்ட் ஒர்க் பீப்புள் அப்படின்னா உனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பானுங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமானதாக எதுவும் தேவையில்லைங்க. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட் இன்டெலிஜென்ஸாக இருக்கணுங்க. ஓகேங்களா, நிறைய அப்டேஷன். இன்றைக்கி அப்டேஷன் இல்லை அப்படின்னா, டெக்னாலஜி அப்டேஷன் இல்லை அப்படின்னா சர்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களாங்க, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் இன்டெலிஜென்ஸ். தென் அடுத்தது ஸ்மார்ட் அண்ட் எஃபோர்ட்டுங்க. இது 3 இருந்தது அப்படின்னா we can get we have to concentrate on our focused work and succeed in our life. ஓகேங்களா, ஏன்னா நீ இன்றைக்கி படிக்க வந்திருக்கிற நீ ஃபஸ்ட் இயரு, ஸோ முதலே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நம்ம இன்றைக்கி இந்த வருஷம் வந்திருக்கிறோம், இப்போ தான் காலேஜுக்குள்ளே வந்திருக்கிறோம், ஒரு 80% ரிசல்ட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு நம்ம ஒர்க் பண்ணி ஆகணுங்க. ஓகேங்களா, தென் அதே மாதிரி யுவர் மெரிட்ஸ் ஆர் ஜட்ஜ்ட் பை யுவர் ரிசல்ட்ஸுங்க. நீ கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் தான் உன்னுடைய மெரிட்ஸை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுங்க. ஓகேங்களா, அதர்வைஸ் நாட் பை யுவர் எஃபோர்ட் டேக்கன் பை யூ. நீ எந்த எஃபோர்ட் எடுத்தாலும் அது வந்து பேச வைக்காதுங்க. உன்னை பற்றி பேசணுன்னா யூ ஹாவ் டு ஷோ யுவர் ரிசல்ட்ஸுங்க. அதை படிக்கிறதா இருந்தால் பர்சன்டேஜில் காமிக்கலாம். வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் ஸோ எவ்வளோ தூரம் நம்ம கம்பெனிக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுத்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கில்ல தான் இருக்கணும். யுவர் மெரிட்ஸ் ஆர் ஜட்ஜ்டு பை யுவர் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை யூ அண்ட் நாட் பை யுவர் எஃபோர்ட் டேக்கன் பை யூ. ஓகேங்களா, ஸோ நான் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன் அதெல்லாம் யாரும் கேட்க போகிறது கிடையாது. நீ எப்படி கஷ்டப்பட்டா என்ன, எனக்கு தேவை ரிசல்ட் கரெக்டாக வந்திருக்கா. எவ்ரி ஒன் ஆர் அப்ரிஷியேட் யூ. ஓகேங்களா, ஸோ வெற்றி பெறும் வரை அமைதியாக இரு. ஓகேங்களா, வெற்றி பெறும் வரை நீ அமைதியாக இரு. வெற்றி பெற்ற பின் அடக்கமாக இருக்கணும். ஓகேங்களா, நான் ஜெயிச்சிட்டேன், நான் 90% வாங்கிட்டேன், என்னை பீட் பண்ணுறதுக்கு இங்கே யாரும் கிடையாதுங்கிற ஒரு அகங்காரம் அது இருக்கவே கூடாதுங்க. வெற்றி பெறும் வரை அமைதியாக இரு, வெற்றி பெற்ற பின் அடக்கமாக இரு. ஓகேங்களா, ஒரு செயலை நீ சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னா ஏன்னா அதை நீ நிரூபித்தா மட்டும்தான் நீ வந்து அங்கீகரிக்கப்படுவாய். இந்த உலகத்தில் நீ செய்யக்கூடிய செயல்களில் உன்னை நீ நிரூபித்தால் மட்டும்தான் நீ அங்கீகரிக்கப்படுவாய், அதர்வைஸ் நிராகரிக்கப்படுவாய். ஓகே, நல்ல வார்த்தைகள் ரொம்ப நல்லா லிசன் பண்ணி கவனிச்சுக்கோ. ஓகேங்களா, தென் அதே மாதிரி ஜெயிக்கும் வரை ஒரு குதிரை போல் ஓடுங்க.
ஜெயிக்கிற வரைக்கும், நீ டார்கெட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் ஒரு ஹார்ஸ் எந்த வேகத்தில் போகுமோ அந்த வேகத்தில் போ. ஒன்ஸ் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா குதிரை போகிற வேகத்தை விட நீ வேகமாக போகணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி நின்று அப்படின்னா மற்றவன் போயிட்டே இருப்பானுங்க. ஓகேங்களா? அதனால தான் படிக்கும்போது சொல்கிறதுங்க, நம்ம நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கிட்டு போயிட்டோம்னா நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நீ கொஞ்சம் டவுன் ஆகிட்ட அப்படின்னா உனக்கு பின்னாடி வர எல்லாரும் உன்னை ஏறி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. அப்போ நீ கடைசி வரைக்கும் அங்கேயே தான் இருக்கணுங்க. பட் உனக்கு பின்னாடி இருந்தவனா முன்னாடி ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிடுவானுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ என்னுடைய குழந்தைகள் 2 மகன்கள், நானும் எலக்ட்ரிக்கல், டிப்ளமோ எலக்ட்ரிக்கல், பிஏ ட்ரிபிள்இ, எம்டெக் ஹை வோல்டேஜுங்க, பிஹெச்டி ஹை வோல்டேஜுங்க. தென் எனக்கு கீழே இன்றைக்கி 16 குழந்தைகளை நான் பெற்றுட்டேன். அதாவது 16 பிஹெச்டி கேண்டிடேட்டை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அவங்க எல்லாருமே இன்றைக்கி மாதம் 1 லட்சத்துக்கு மேலே சம்பாரிச்சிட்ருக்குறாங்க. இன்னும் ஒரு 10 பேர் பைப்லைனில் இருக்காங்க. மேடம் அவங்களுக்கு வந்து நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்னுடைய ப்ரொஃபைலிங். நேற்றுக்கு கூட என்னுடைய 16வது கேண்டிடேட் பிஹெச்டி பையோ வாஸ் ஒன்லி இன் அண்ணா யூனிவர்சிட்டி, நாட் அதர் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். ஏன்னா அதான் ரெப்யூட்டட் ஒன். ஓகேங்களா? ஸோ என்னுடைய ப்ரொஃபைல் இதுங்க. தென் என்னுடைய மகன்கள் 2 பேருமே எலக்ட்ரிக்கல். ஒருத்தர் நந்தா இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ ட்ரிபிள்இ பண்ணார், இன்னொருத்தர் வெள்ளாளர் காலேஜில் பிஇ ட்ரிபிள்இ பண்ணாருங்க. ஸோ நான் சொல்லிட்டேன், நான் இந்த ஃபீல்டுக்கு போ, என்ன 10 வருஷத்தில் ஆளுங்க யாரும் இருக்க மாட்டாங்க, யூ கம் அப் வித் த டாப் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஸோ அழகாக எலக்ட்ரிக்கல் முடித்தானுங்க. எலக்ட்ரிக்கலே நிறைய சாஃப்ட்வேர் இருக்குங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் சாஃப்ட்வேர் இடேப்புங்க, இஎம்டிபி, பிஎஸ்கேட், ஓகேங்களா, பிசிம், இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதை லேர்ன் பண்ணானுங்க. இன்றைக்கி பெரியவன் டாடா பவர், உங்களுக்கு தெரியும், டிசி, டாடா கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ், டாடா பவரில் இன்றைக்கி ஒரு மேனேஜராக ப்ரொமோட் ஆகிட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்ருக்குறானுங்க. பட் டில் நவ் ஐ கெட் எனி ஃபண்ட் ஃப்ரம் மை சன். நான் சொல்லிட்டேன், நீ எனக்கோசரம் எந்த செலவும் பண்ண வேண்டாம், உனக்கு வேணால் நான் கொடுக்குறேன் நான். பட் யூ ஹேவ் டு கீப் இட் இன் எ சேஃப். ஒவ்வொரு 6 மந்த்ஸ்க்கு ஒர்க் ஆகும் உன்னுடைய பேங்க் பேலன்ஸை நான் செக் பண்ணுவேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது எதுக்குன்னா ஒரு செக் பாயிண்ட். ஏன்னா பசங்க அனாவசியமாக செலவு பண்ணி அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் நானாக கொடுத்த ஒரு செக் பாயிண்ட். ஓகேங்களா? அவன் இன்றைக்கி கல்யாணம் ஆகிடுச்சிங்க. அவங்க மிஸ்ஸஸ் இன்றைக்கி வந்து ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சருங்க. ஓகேங்களா? ஸோ லைஃப் செட்டில் பண்ணியாச்சுங்க. இன்னொரு மகன் அவன் ஏபிபி கிளைண்ட்டுக்கிட்ட இருக்கானுங்க. அவனும் ஹீ இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் இன் பவர் செக்டாருங்க. இன்றைக்கி பவர் செக்டாரில் இன்றைக்கி நிறைய வாண்டட் இருக்குங்க. ஓகேங்களா? பவர் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய வாண்டட் இருக்குங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் பீப்புள் இன்றைக்கி ஒரு எத்தனை பேர் இருப்பாங்க மேடம்? எலக்ட்ரிக்கல் ரைஸ் யுவர் ஹேண்ட். ட்ரிபிள்இ ரைஸ் யுவர் ஹேண்ட். யா, அரவுண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 யா 30. ஓகே, என்னடா வந்துட்டு ட்ரிபிள்இ மட்டும் சொல்கிறேன்னு சொல்லாத, அடுத்தது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் வருவேங்க நான். ஓகேங்களா? ஸோ ட்ரிபிள்இயில் நீ படிக்கும்போதே, ஏன்னா எனக்கு குரு இங்கே முத்துசாமி சார்னு ஒருத்தர் இருப்பாருங்க. ஓகேங்களா? நல்லா ஹைட்டாக ஜகஜாண்டியாக இருப்பாருங்க. அவருடைய லெட்டர் ஸ்டைலே, போர்டில் எழுதக்கூடிய லெட்டர் ஸ்டைலே வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த கோணையாக கூட இருக்காதுங்க, ஒரே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். டயக்ராம் போட்டால் கூட அப்படியே அச்சு வார்த்தை மாதிரி இருக்குங்க. ஸோ ஹீ இஸ் மை ரோல் மாடல். டாக்டர் முத்துசாமி சார் எலக்ட்ரிக்கல் ப்ரொஃபஸருங்க, இங்கே எஸ்ஐடி ரிட்டையர் ஆகிட்டாருங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் மெஷின்ஸ்லாம் நான் வந்து அழகாக மெஷின்ஸ் நல்லா எனக்கு ரொம்ப லவ் பண்ணி, எப்பயுமே சப்ஜெக்டை வந்து லவ் பண்ணி படிக்கணுமுங்க. ஓகேங்களா? சும்மா எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே படிச்சிட்டோமா, மனப்பாடம் பண்ணிட்டோமா, வாமிட் பண்ணுறோமா, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. ஓகேங்களா? ஸோ படிக்கும்போது ஆழ்ந்து கவனித்து அதை உள்வாங்கிக்கணும். கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத வாங்கிக்கிட்ட நீயே அவனுடைய ஓன் ஸ்டைல் எழுதி பழகுனுங்க. அதில் புக்கில் இருக்கிறது அப்படியே அடிச்சாங்க அப்படி மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு படிச்சுன்னா யூ ஆர் நாட் அட் ஆல் அன் என்ஜினியர். ஏன்னா நீ +2 வரைக்கும் அப்படி படிச்சிருக்கலாம். ஸோ ஒன்ஸ் கம்ஸ் டு டெக்னிக்கல் ஃபீல்ட், டோன்ட் வாண்ட் டு மக் அப் எனி சப்ஜெக்ட்ஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் யுவர் சப்ஜெக்ட். அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஈவன் மேத்தமெட்டிக்ஸாக இருந்தாலும் சரிங்க. ஓகேங்களா? மேத்தமெட்டிக்ஸ் புரியலையா, ஆரம்பத்துலேருந்து புரியலையா, பின்னாடி இருந்து போ, ரிசல்ட்லேருந்து போ. ஸோ ரிசல்ட் இப்படி வந்திருக்குது, அடுத்த ஸ்டெப் இப்படி அது எப்படி வந்தது, அதுக்கு எப்படி மேலே எப்படி வந்தது, அதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ் எப்படி வந்ததுங்க. அப்போ ஈஸியாக உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நாங்களாம், எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் இங்கே தாமோதரன் சார்னு ஒருத்தர் இருந்தாருங்க. தென் அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் இன்னொரு சார் பேருங்க
பழைய சார் பேர் என்னங்க சார் மேத்தமெட்டிக்ஸு? மாரிமுத்துசாமி. ரெண்டு பேருமே ஜாம்பவான்கள். இன்னைக்கு டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன்லாம், ஏன்னா எலக்ட்ரிக்கல் அப்படின்னாவே டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அந்த டிஜிட்டல் சிக்னல் இமேஜ் ப்ராசஸிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் பீப்புளும் படிப்பீங்க, எலக்ட்ரிக்கல் பீப்புளும் படிப்பீங்க, சிக்னல் அனாலிசிஸ்ல இல்லைங்க. அதில் அந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மில் இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன்லாம் கட்டாயம் வரும். அதனால தான் சொல்கிறதுங்க, டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்ணை கொஞ்சம் கால் மேலே கால் போட்டு உட்காராதீங்க கண்ணை, ப்ளீஸ் அவாய்ட். ஓகே, ஸோ டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேத்தமெட்டிக்ஸில் 40 மார்க் வாங்கி பாஸ் பண்ணால் போதுங்கிற அந்த ஒரு மனநிலையை தயவு செய்து அகற்றிக்கொள். ஏன்னா நீ படிக்கக்கூடிய மேத்ஸ் உன்னுடைய அப்ளிகேஷன் ஓரியன்டாக உன்னுடைய சப்ஜெக்டுக்கு உள்ள வருங்க. இன்னைக்கு தாமோதரன் சார் போட்ட இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன், தென் மாரிமுத்துசாமி சார் போட்ட அந்த மேட்ரிசஸ், ஸோ அதெல்லாம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ரிசர்ச் ஃபீல்டுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன், நான் எனக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல வாத்தியார்கள் கிடைத்தார்கள், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் அதை மாரிமுத்துசாமி அண்ட் தாமோதரன் சார். அதே மாதிரி அப்பெல்லாம் ரொம்ப அடி வாங்குவோம். கொஞ்சம் குறும்புத்தனம் பண்ணாவே நோட் அப்படியே பறந்துடும். ரெக்கார்ட் நோட்லாம் அந்த ஜன்னல் வழியாக தூக்கி எரிஞ்சிருவாங்க. டக்குன்னு இமீடியட்டாக ஏதாவது இஃப் ஐ மேட் எனி மிஸ்டேக் இமீடியட்லி த ரெக்கார்ட் புக் இஸ் டேட் பை த ரெஸ்பெக்டிவ் டீச்சர். அதெல்லாம் இப்போல்லாம் பண்ணால் நீ சத்தம் போட்டுருவீன்னு நினைக்கிறேன் நான். பட் இன்னைக்கு நானும் அப்படிதானே. இன்னைக்கு வரைக்கும் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இஃப் தே ஆர் ஆல் நாட் பர்ஃபெக்ட் அப்படின்னு இமீடியட்லி த்ரோன் தேர் ரெக்கார்ட் புக் இன் த அவுட் சைட். நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, வை யூ ஆர் டூயிங் லைக் தட், இட்ஸ் நாட் குட் அப்படிம்பாங்க. ஐ won't give importance to such kind of people. உன்னுடைய பையன் நல்லா வரணும் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா அதான் அவன் செய்யணும். உன்னுடைய பையன் நல்லா வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டோன்ட் இன்வால்வ் மை ப்ராசஸ். என்னுடைய ப்ராசஸ்லாம் உங்களுக்கு தலையறதுக்கு நீங்கள் பையனை கொண்டு வந்து விட்டுட்டீங்க, அவன் நல்லா படிக்கல, மார்க் வாங்கல, நல்லா பிளேஸ்மெண்ட் ஆகலைன்னா அப்போ நீ என்னை சட்டையை பிடிச்சி கேளு. ஓகே, சட்டையை பிடிச்சி கேளு. அதை விட்டுட்டு நான் செய்யக்கூடிய செயல்களில் குறையை கண்டுபிடித்து பேரண்ட்டை வந்து எக்காரணத்தை கொண்டு, என்றைக்குமே ஒரு பேரண்ட் கல்லூரிக்கு வர்றாங்கன்னா அட்மிஷன் அப்போ உள்ளே வரணும், அடுத்தது உனக்கு அவார்டு கொடுக்கும்போது உள்ளே வரணும். அதுதான் ஒரு நல்ல பையனுடைய செயல்பாடுகள். உன்னுடைய அட்டண்டன்ஸ் குறைவாக இருக்கிறதுக்கு, நீ பண்ணக்கூடிய தப்புக்கு அவங்க பேரண்ட்ஸ் இங்கே வந்து அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்து, அதெல்லாம் எவ்வளவு அசிங்கம். அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த மாதிரிலாம் இருந்துடக்கூடாது. ஏன்னா ஜென்ரேஷன் கேப் ரொம்ப அதிகமாக இருக்குது. +2 நல்லா ஃப்ரீயாக இருந்துட்டு வந்திருப்ப நீயே. இப்போ டெக்னிக்கல் ஃபீல்டில் வரும்போது யூ ஹாவ் டு மோல்ட் யுவர் செல்ஃப் இன் சச் அ வே தட் யூ பிகம் அன் என்ஜினியர். உன்னோட மைண்டுக்குள்ளே இருக்கணுங்க, நான் ஒரு என்ஜினியர் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிகிட்டே இரு. அதை விட்டுட்டு நான் எஸ்ஐடியில் போயிட்டப்பா நல்ல காலேஜ் அழகாக நான்லாம் அப்படின்ட்டுலாம் அந்த பீலா விட்ற வேலையில் இருக்கக்கூடாதுங்க எப்பயுமே. எவன் ஒருவன் தன்னை பீலா விட்டுட்டு பேசுகிறான்னா கண்டிப்பாக அவன் சர்வே பண்ணவும் முடியாதுங்க. ஓகேங்களா? அடக்கம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடக்கமாக இருந்து பழக, ஆரவாரம் பண்ண வேண்டாமுங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேப்டன் தோனி. எத்தனை முறை நீயே கிளாப் பண்ணியிருப்ப, நீ எத்தனை மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருப்பாருங்க. கடைசி நிமிஷத்தில் கூட வின் பண்ணி கொடுத்துருக்குறாருங்க. பட் அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஆரவாரம் வந்திருக்குதா சொல்லுங்க பார்க்கலாங்க. ஈவன் கப்பு வாங்கும் போது கூட அந்த கப்பை டீமுக்கு தான் கொடுப்பாருங்க. ஒரு நல்ல லீடர்ஷிப்புக்கு அழகே ஓகே, அந்த டீம் வின் பண்ணும்போது அதனுடைய பாராட்டுகள் எல்லாம் டீம் மெம்பர்ஸுக்கு கொடுத்துடணுங்க. அதுவே வந்து ஏதாவது ஃபால்ட்டு, தவறுகள் நடந்தால் அந்த தவறுகள் அனைத்திற்கும் முழு பொறுப்பாக கூடியவர் லீடர். அதையும் அப்துல் கலாம் செய்தாருங்க. ஓகேங்களா? ஃபெயிலியர் ஆகும்போது அவர் முன்னாடி நின்று எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க. அதுவே நல்லா லான்ச் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும்போதுங்க, ஸோ ப்ரெஸ் மீட் கூப்பிட்றாங்க. ஸோ மிஸ்ஸர் டைரக்டர் கூப்பிட்டு யூ ஹாவ் டு கிவ் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் யுவர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி அவரை பெருமைப்படுத்தினார் அப்துல் கலாம். அந்த மாதிரி தான் நாமளும் இருக்கணுங்க. ஓகே, நாளைக்கு ஒரு 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 கம்பெனிக்கோ ஒரு நல்ல ஒரு நாளைக்கு நீயே டாக்டரேட் முடிச்சுட்டு ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனுக்கு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக கூட போகலாம், இல்லை நாளாக பிரின்சிபாலாக கூட போகலாம். அப்போ உன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏதாவது பிழை இருப்பின் அந்த பிழைக்கு நீ ஏற்றுக்கொள்.
ஏதாவது சக்ஸஸ் இருந்தால் அதை வந்து ஃபேக்கல்ட்டிக்கு கொடுங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுங்க. ஸோ இது ஒரு நல்ல கல்ச்சர். ஓகேங்களா? ஸோ அதனால் இது எலக்ட்ரானிக்ஸுங்க நவடேஸ். ஸோ எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர், சிப் இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா இன்றைக்கி மொபைல் ஃபோன் முதல்ல எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ காம்பேக்டாக வந்துருச்சுங்க. இன்னும் காம்பேக்டாக வரணும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் சிப் டிசைனை வந்து இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணணுங்க. ஓகேங்களா? அந்த ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க உள்ளே வருதுங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் நத்திங் பட் ஒன் அல்காரிதம். ஓகேங்களா? நியூரல் நெட்வொர்க், ஃபஸி, அடாப்டிவ் நியூரோஃபஸி, ஜெனட்டிக் அல்காரிதம், பார்ட்டிகல் ஸ்வார்ம் ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் அல்காரிதம்ஸ் ஆர் தேர் டு மேக் இட் ஆஸ் அ ஸ்மார்ட் அண்ட் ஸ்மாலர் சைஸ். நாளைக்கு சிபியூவே பார்க்குறோம் நம்ம சிஸ்டத்தில். முதல்ல சிபியூலாம் ரொம்ப பெருசாக இருக்குங்க. இப்போலாம் ரொம்ப காம்பாக்டாக வந்துருச்சு சிஸ்டத்தினுடைய சிபியூ. சில சிஸ்டத்தில் இன்பில்ட்டாகவே வந்துருச்சு சிபியூ. ஓகேங்களா? ஸோ அந்த செமிகண்டக்டர் சிப் இண்டஸ்ட்ரியினுடைய டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் டன் பை த இசிஇ ஸ்டூடெண்ட் அண்ட் விஎல்எஸ்ஐ ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டெக்னிக்கெலாம் நீ லேர்ன் பண்ணிக்கோ. நீ இருக்கக்கூடிய மொபைலை கண்டதுக்கு யூஸ் பண்ணாது. நீ சும்மா யூடியூப் பார்த்துக்கிட்டுங்க கண்ட ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பாக உன்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஏன்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், 3 வேளைக்கு சாப்பாடு உணர்த்தியே சாப்பிட்றோம், உப்பு போட்டு சாப்பிட்றோமுங்க. ஓகேங்களா? ஸோ நீ வச்சிருக்கக்கூடிய இந்த மொபைலை, ஓகே, நீ வச்சிருக்கக்கூடிய இந்த மொபைலை டெக்னிக்கலாக நீ எவ்வளோ நாலேஜை டெவலப் பண்ணலாம். ஸோ மேத்தமெட்டிக்ஸாக அதில் பார், நீ ஃபிசிக்ஸாக அதில் பார், கெமிஸ்ட்ரி அதில் பார், யூடியூப்ல எவ்வளோ வீடியோஸ் இருக்குங்க. ஓகேங்களா? கூகுளில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் கற்றுக்கிட்டு இந்த 3 வருஷத்தில் நீ உன்னை நீ டெவலப் பண்ணிக்கோ. ஓகேங்களா? only just 4 minutes. ஸோ அதை கற்றுக்கிட்டு நீ டெவலப் பண்ணிட்ட அப்படின்னா யூ ஆர் அ சாம்பியன். ஸோ அந்த மாதிரி இசிஇக்கு. ஓகே, தென் மெக்கானிக்கல். இன்னைக்கு வெஹிக்கிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா பூம் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ அதனுடைய டிசைன், கார்டு டிசைன், ஸோ இதெல்லாம் டன் பை த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பீப்புளுங்க. அதில் எலக்ட்ரிக்கலும் உள்ள வருவாங்க. ஓகேங்களா? பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு எல்லாத்துமே எலக்ட்ரிக்கலும் வருவாங்க, மெக்கானிக்கலும் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட் மோர் ஆன் யுவர் கார்ட் சிஸ்டம் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். தென் சிவில். ஸோ சிவில் கட்டாயம் டிசைன் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் நமக்கு. கிரியேட்டிவிட்டி திங்கிங் நிறைய இருக்கணுங்க. நாட் ஓன்லி சிவில் இன்ஜினியரிங், எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிரியேட்டிவிட்டி நிறைய இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன நினைக்கிறோம் அதை நினைக்கிறத நம்ம பிரதிபலிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஒரு பில்டிங் பார்க்குற நின்று பார். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பீப்புள், நீ இன்டர்ன்ஷிப்லாம் அங்கேயும் இங்கேயும் போக வேண்டாங்க. உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரீஷியன் கூட ஒரு 4 நாள் போய் வேலை பார். டியூப்லைட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறானுங்க, டியூப்லைட் எரியலைன்னா அவன் என்ன பண்ணுறான், ஃபேன் ஓடலைன்னா என்ன பண்ணுறான். ஓகே, அதெல்லாம் கற்றுக்கிட்டு நீ காலேஜுக்கு சர்வ் பண்ண. அதே மாதிரி சிவில் பீப்புள், பக்கத்தில் ஏதாவது மேஸ்திரி இருப்பார், இல்லைன்னா இன்ஜினியர்ஸ் பில்டிங் கட்டிட்டு இருப்பார், போய் அவர் கூட அட்டாச் பண்ணுங்க. சனி ஞாயிறுல என்ன பண்ணுறோம், சும்மா தான் இருக்க போகிறோம் நம்ம. அதே மாதிரி செமஸ்டர் எக்ஸாம்லேயும் சும்மா தான் இருப்போம் நம்ம. அந்த 10 நாள் 15 நாள் லீவில் யூ கோ அண்ட் டேக் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் டு த ரெஸ்பெக்டிவ் இன்ஜினியர்ஸ். அதுக்கெல்லாம் கூச்சப்படக்கூடாதுங்க. கரெக்ட். டெக்னிக்கலாக நம்ம டெவலப் ஆகணும்னா எக்காரணத்தை கொண்டும் கூச்சப்படக்கூடாது, தயங்கக்கூடாதுங்க. எவனுக்கு அறிவு இருக்குதோ, எவனுக்கு சரக்கு இருக்குதோ, எவங்கிட்ட மெட்டீரியல் இருக்குதோ அதை வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கணும். நம்ம திருடுறதெல்லாம் கிடையாதுங்க. வி ஹாவ் டு கெட் த நாலேஜ் ஃப்ரம் சச் பீப்புள். ஓகேங்களா? இன்னைக்கு சூரி சொல்றாரு, ஆக்டர் சூரி ஒரு பேட்டியில் கொடுக்குறாரு இல்லைங்களா, அன்னைக்கு நான் திருப்பூர் வந்தபோது எனக்கு 20 ரூபா சம்பளத்தில் கொடுத்த ஒரு முதலாளி இன்னைக்கு என்னை அப்ரிசியேட் பண்றார், அவருக்கு நான் தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க. நிறைய பேட்டியில் பார்த்துருப்பீங்க. கரெக்டா இல்லைங்களா? பார்த்தீங்களா இல்லையாப்பா? எஸ். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் டு ஆல் த பீப்புள். எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அந்த பணிவு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ சிவில் இன்ஜினியரிங், சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஎம்எல், தென் ஸோ இவங்க எல்லாருமே அந்த C++, பைத்தான். இன்னைக்கு பைத்தான் தான் ரொம்ப டாமினேட்டிங் ஒன். ஸோ பைத்தான் லாங்குவேஜை ரைட் ஃப்ரம் த பிகினிங் கற்றுக்கோ. ஸோ நிறைய பாலிடெக்னிக் நீ அந்த செமினார் ப்ரெசன்டேஷனுக்குலாம் போங்க. அப்போ மற்ற பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸும் உள்ளே வருவாங்க. அதே மாதிரி உன்னுடைய ஸ்கில்ஸ் நல்லா இருந்ததுன்னா யூ ஹேவ் டு அப்ளை ஃபார் என்ஜினியரிங் சிம்போசியம், என்ஜினியரிங் கான்ஃபரன்சஸ்ங்க. என்ஜினியரிங் காலேஜுக்கு கூட நீ போகலாம்.
ஓகேங்களா? ஸோ in this way you have to build your skills during that study period. ஓகேங்களா? ஏதோ வந்தோம் போனோம் படித்தோம் மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க லைஃப். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் கம்பல்சரியாக ஸ்கில் ஓரியன்ட் ட்ரைனிங் லைஃப் தான் ரொம்ப தேவைப்படுதுங்க. ஓகேங்களா? அதனால் எல்லோரும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க. பேரண்ட்டுக்கு ரொம்ப மரியாதை கொடுங்க. நான் நிறைய பேரண்ட்டை சொல்லுவாங்க, நம்ம இங்கே இருக்கிறவங்களே நிறைய பேர் திட்டிருப்பீங்க, ஏமா பொழப்பில் அவன் வேலையை பார்த்துட்டு போமா, ஆனால் கடைக்கு போயிட்டு வாடா, எல்லாம் நீ போய்க்குமா, வெயிலாக இருக்கும். இவன் சும்மா உட்காந்து மொபைல் நோண்டிகிட்டு இருப்பானுங்க. பிள்ளைங்க சும்மா உட்காந்துட்டு மொபைல் நோண்டிகிட்டு இருப்பாளுங்க. பட் ஏதாவது கொஞ்சம் விலைக்கிளை வைப்பா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா கூட, ஏன்னா நான் படிக்கிறேன், அந்த படிக்கிறேங்கிற அகந்தை இருக்கக்கூடாதுங்க. எப்பயுமே கீழே இறங்கி பேரண்ட் எது சொன்னாலும் தட்டாமல் செஞ்சிருவானுங்க. அதான் உங்கள் பிரின்ஸிபலே சொன்னாருங்களா. ஸோ he make a call to me, Satish Shekhar, you come over here to deliver your presentation for first year induction day program. At what time, sir? What date, sir? 10th onwards. Okay, surely, sir. At what time? 9:30. Okay, sir, surely. I'll come over here to deliver my experience to the students. ஏன்னா நான் இதை பெருமையாக தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா நான் படித்த பள்ளிக்கு நான் ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக இங்கே இத்தனை பேர்த்துக்கு ஒருத்தருக்கு இந்த 240 பேர்த்தில் ஒருத்தர் நல்லா டேர்ன் ஆகி நல்ல இடத்துக்கு போனால் கூட எனக்கு நிம்மதி, எனக்கு பெருமை. அத்தனை பேர் போகணுங்கிற அவசியம் இல்லைனாலும் ஒருத்தர் நாளைக்கு இதே சொல்லுவேனே 10/6/2025 நான் உங்களுடைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணனால இன்றைக்கி நான் ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டாரில் இல்லை நல்ல ஒரு என்டர்பிரனராக ஆகி உட்காந்துருக்குறேங்க சார். அப்படிங்கும்போது ஸோ தட் டைம் ஐ ஹர்ட் அபவுட் த நியூஸ் அபவுட் யூ, ரியலி ஐ ஆம் ஹாப்பி. ஓகேங்களா? இத்தனை பேரும் அதுக்கோசரம் யாருக்கு ஒருத்தர் இருந்தால் கூட நான் கிளியராக பேச, கிளாஸ் ரூம்லேயே அப்படி தானேங்க, அத்தனை பேர் இருக்குங்கிற அவசியம் கிடையாதுங்க. செஞ்சாலும் நீ இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு சிட் இன்சைட் த கிளாஸ் ரூம் ப்ளீஸ் லீவ் இட், ஐ வில் புட் இன் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுவேன் நான். 2 பேர் இருந்தாலும் 2 பேர்த்துக்கு நான் கிளாஸ் எடுப்பேன் நான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான். ஓகேங்களா? கொஞ்சம் கெடுபடிகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நிஷாந்தினி மேடம் இங்கிலீஷ்க்கு வருவாங்க உங்களுக்குங்க அநேகமாக. மோஸ்ட் ப்ராபப்லி எவ்ரி ஒன் ஷுட் நோ அபவுட் நிஷாந்தினி ஹியர் ஆஃப்டர். ஹீ இஸ் மை கொலீக்ங்க. என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றி இருக்காங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ தட் டைம் எஸ் மேம் 2 வருஷம் இருக்குமா? 1 year. எஸ் 1 year. யா 1 year. அந்த 1 yearல அவங்க நேற்றுக்கு அவங்க எனக்கு கால் பண்ணுறாங்க, சதீஷ் சேகர் சார், நான் நிஷாந்தினி பேசுகிறேன், ஐ கான்ட் ஏபிள் டு ரிமெம்பர் யூ மேம். ஸோ இமீடியட்லி he said I am working under you sir in the EEE department, KSR College of Engineering. நீங்கள் வாங்க காலேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எத்தனை மணிக்கு? நைட் 8:30 மணிக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளை டக்குன்னு பேசுகிற அளவுக்கு நாம் நல்லா நேமை வளர்த்து வச்சுக்கோணுங்க. கெட்ட பேர் நிமிஷ நேரத்தில் வாங்கிடலாம், பட் நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. பட் அந்த நல்ல பேரை எடுத்துகிட்டு அதை நிலைநிறுத்துறதுக்கு நம்ம போடக்கூடிய எஃபோர்ட் அதை விட ரொம்ப முக்கியம். ஓகேங்களாங்க? அதான் அந்த பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக்கிறேன் நான். ஓகே, ஸோ எக்காரணத்தை கொண்டும் உங்கள் மதர் ஃபாதரை எக்காரணத்தை கொண்டும் சீட் பண்ணிடாதீங்க. நாட் ஓன்லி பெண் குழந்தைகள், மேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோங்க. எக்காரணத்தை கொண்டும் சீட் பண்ணிடாதீங்க பேரண்ட்ஸை. டீச்சர்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. திட்டுறாங்களா வாங்கிக்க, உங்களை விட பெரியவங்க திட்டுறதுனால தப்பே கிடையாதுங்க. நீ திட்டுறதுனால என்ன குறைஞ்சி போயிடுறியா? இல்லை அப்புறம் என்னங்க? ஸோ அவங்க ஏதோ கோபமாக இருக்காங்கட்டுக்குது, ஏதோ அவங்களுக்கு வேறு என்ன ப்ராப்ளமோ தெரியல, நம்மளை உரிமையோடு திட்டுறாங்க அப்படிங்கிறத அதை பாசிட்டிவாக ஆக்கிடு நீ. அதுக்கப்புறம் நீ ஒர்க் பண்ணுங்க. அதே நிஷாந்தினி மேடம் உன்னை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க, கௌசல்யா வாமா அன்னைக்கு நான் பேசிட்டு நான் எதையும் வச்சுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு திட்டிட்டிங்களா பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கக்கூடாதுங்க எப்பயுமேங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கல்ச்சரில். ஓகேங்களா? நான் இன்றைக்கி வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் உதப்பாங்க நான். ஓகே, இன்றைக்கி வரைக்கும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அதே ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் செமினிக்காட்டி அப்பிடுவாங்க நான். ஓகேங்களா? இஃப் ஹி ஆர் ஷி ஆர் இர்ரெகுலர் அப்படியா இருந்தால் கொஞ்சம் தப்பு பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. பட் அதுவே சாயந்தரம் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சிங்க, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இப்படி இருக்காது அப்படி பண்ணு, உனக்கு என்ன வேணுமா கேள், ஐ வில் சப்போர்ட் டு யூ. பணம் வேணுமா கேள், இல்லை இந்த புக்ஸ் வேணுமா கேள், இல்லை சாப்பாடு வேணுமா கேள். சாயந்தரம் தோல் மேலே கை போட்டு போவாங்க. நிஷாந்தினி மேடமே பார்த்துருப்பாங்க.
எப்பயுமே 5 மணிக்கு காலேஜ் முடியும். காலேஜ் முடியும் போது நாங்கள் ஒரு 5 பேர் வெளியில் கேன்டீன் போயிட்டு சாப்பிட்டு மறுபடியும் உள்ளே என்ட்ரு ஆகுங்க. அந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளியில் போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஸோ கேஎஸ்ஆரை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அதை நான் லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேங்க மேடம். கேஎஸ்ஆர் இட்ஸ் எஜுகேஷனல் ஹப்புங்க. ஓகேங்களாங்க. ஸோ அந்த பிளென்டி ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் அவைலபிள் இன் அவர் கேம்பஸ். எல்லாமே அப்டேட்டட் வெர்ஷனுங்க. ஓகேங்களாங்க. ஸோ அந்த பீரியடில் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் 8 மணி வரைக்கும் சிஸ்டம் லெவலில் உட்காந்துங்க இதர் பவர் சிஸ்டம் அவர் பவர் எலக்ட்ரானிக்ஸ் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுவானுங்க. தே ஹேவ் டு லேர்ன் அ லாட். அது எக்ஸாம் டைம் எப்படிலாம் எங்கள் வீட்டில் எப்பயுமே ஒரு 20 பேர் இருப்பாங்க. அந்த ஒரு மாதத்துக்கு என்னை டார்ச்சர் பண்ணிடுவானுங்க. எனக்கு இந்த சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுங்க, அந்த சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுங்க. நாட் ஓன்லி ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸுக்கும் எலக்ட்ரிக்கல் பேப்பர் இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் எலக்ட்ரிக்கல் பேப்பர் இருக்கும். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வருவான், இவனுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வருவானுங்க. ஓகேங்களாங்க. எவ்ரி ஒன் டு ஸ்டே பேக் அப் டு 3 o'clock or 4 o'clock midnight. ஓகேங்களா. ஏன்னா அடுத்த நாள் அவனுக்கு எக்ஸாமாக இருக்குங்க. நான் பொறுமையாக அவனுங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி அவனுங்க எல்லாருமே யூஎஸ் எல்லாமே ஃபாரின் கண்ட்ரீஸில் நல்ல நல்ல வேலையில் இருக்கானுங்க. மாதம் கிட்டத்தட்ட 3.5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கிறானுங்க இன்றைக்கி. ஓகேங்களாங்க. அது உண்மையில ரொம்ப பெருமையாக சொல்லுவேன் நான். ஓகேங்களா. அதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் இன் செகண்ட் கிளாஸ், பிஇ இன்ஜினியரிங் செகண்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுங்க. இன்றைக்கி அவன் 3.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். இன்றைக்கி அவன் ஒரு மெயில் அனுப்புகிறான். இங்கிலீஷே தட்டு மாதிரி படித்தவன் இன்றைக்கி ஒரு மெயில் அனுப்புகிறான். அந்த மெயிலுக்கு என்னால் கரெக்டான பதில் ரிப்ளை கொடுக்க முடியல. இமீடியட்லி ஐ ஹேவ் டு கெட் த டாக்குமெண்ட் ஃப்ரம் ChatGPT அண்ட் சென்ட் அண்ட் ரிப்ளை given to him. So that much of skills to be empowered by the respective people. ஓகேங்களா. இப்போ அவனால் நானும் கற்றுக்கிறேன். இப்போ ஒரு 10 பேர்த்த நான் ஃபாரின் அனுப்பிச்சேன். அவன் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்த்த கூட்டிகிட்டு போயிட்டானுங்க. இதுதான் முதலே சொன்னேன் நான். நீ எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் உன்னுடன் படித்த சக மாணவன் சக தோழனை நீ பார், அவன் எப்படி இருக்கிறான், கொஞ்சம் சிரமத்தில் இருக்கானா கை கொடுத்து உதவுங்க. நான் 5 பேர்த்த அனுப்பிச்சா அவன் இன்றைக்கி 30 பேர்த்த அனுப்பிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. அவங்க பேரண்ட்டில் இன்றைக்கி வரைக்கும் சொல்லுவாங்க, சத்யசேகர் சார் எல்லாமே உங்களுடைய, என்னோடதெல்லாம் கிடையாதுங்க, நான் ஜஸ்ட் ஒரு கோடு தான் போட்டேன். அவன் ரோடு போட்டு போயிட்டானுங்க. ஓகேங்களாங்க. அதனால் ஸோ வித் திஸ் ஃபியூ வேர்ட்ஸ், ஏதாவது போர் அடிச்சிருந்ததுன்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இக்னோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நல்லா படிங்க, வாழ்க்கையில் நல்லா எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ இறைவனை வாழ்த்துகிறேன். அதேபோல் உங்கள் தாய் தகப்பனை கட்டாயம் மறக்காதீர்கள். அவங்க கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் மட்டும் வர அளவுக்கு நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. எக்காரத்தை கொண்டு எந்த சூழ்நிலையும் சீட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா. இன்றைக்கி நீ சீட் பண்ண அப்படின்னா நாளைக்கு உன்னை சீட் பண்ணுறதுக்கு உன்னுடைய குழந்தைகளே வருவாங்க. ஓகேங்களா. தும்போட்டுட்டு எப்பயுமே வாழ பிடிக்கக்கூடாதுங்க. அது மாதிரி கிவ் ரெஸ்பெக்ட் டு த டீச்சர்ஸ் அண்ட் த இன்ஸ்டிடியூஷன். எங்கே போனாலும் பெருமையாக சொல்லணும், நான் எஸ்ஐடி ஸ்டூடெண்ட்ரா அப்படின்னு சொல்லணுங்க. ஸோ அந்த கெத்தை கொண்டு வரணுங்க. ஓகேங்களா. கொண்டு வருவீங்களா? சவுண்ட் கம்மியாக இருக்கு. எஸ், everyone do hard work and succeed your life and satisfy your parents' expectation and also the expectation from the institution and your teachers. Okay, so God bless you. So என்னுடைய நம்பர் வேணா நோட் பண்ணிக்கிங்க, டாக்டர் கே சத்யசேகர். Anytime you make a call after complete your diploma program. ஓகேங்களா. So if you want any support from my end, ஓகேங்களா, immediately you make a call after 3 years. After 3 years, ஓகேங்களா. So 9677-145-189. 9677-145-189. It's my personal number and official number 97878 97878 all 5 5555 5555. ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே வாட்ஸ்அப் இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ 9677-145-189 my personal number and official number 97878 5555. ஓகேங்களா. So any doubt if you are having, immediately you make a contact with me. I will give supported and rectify your doubts. ஓகேங்களா. எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம். எங்கள் வீடு ஈரோடு மாணிக்கமாலயம் ஹவுசிங் யூனிட்டில் இருக்குது. யாராவது அந்த ஏரியாவிலேருந்து வரீங்களா? ஈரோடு மாணிக்கமாலயம், ஈரோடு சூளை, எந்த ஊருப்பா? சூளை.
ஓகே, அப்போ நான் ஒரு பையன் இருக்கிறேன். இன்னும் யாராவது இருக்கிறீங்களா? யாரும் இல்லை. ரைட், ஓகே, குட். ஸோ எங்கள் வீட்டுக்கு வரலாம், வந்து தங்கிக்கலாம். எங்கள் வீட்டில் நல்லா சமைப்பாங்க. 60 பேர் வந்தாலும் அழகாக சமைச்சு போடுவாங்க. ஓகேங்களா? எல்லாத்திட்டையும் பாசமாக இருங்க, பணிவாக இருங்க, பண்பாக நடந்துக்குங்க, உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க, டிசிப்ளினாக இருங்க. ஓகேங்களா? சார் முதலே சொன்னார், நீ பண்ணுற ஹேர் கட்லேருந்து நீ போடக்கூடிய ட்ரெஸ் முதற்கொண்டு டிசிப்ளினாக இருக்கணுமுங்க. மற்றவங்க பார்த்துட்டு ஓ நம்ம பையனா நிற்கிறான், அதுவே நம்மளை பார்த்து ஐயோ அவன் வரானா அப்படின்ட்டு அந்த வேர்டிங்ஸை ரெண்டுமே ஆள் ஒருத்தன் தான். பட் நான் திங்க் பண்ணக்கூடிய விதம் பார் 2 விதங்கள். ஓகேங்களாங்க? ஸோ அந்த 2வது விதமாக இருக்கக்கூடாதுங்க, முதல் விதமாக மட்டும் இருங்க. ஓகேங்களாங்க? ஓகேப்பா, எனி டவுட் ஏதாவது பேசலாம். ஓகே, எனி ஃபீட்பேக் ஃப்ரம் யுவர் எண்ட் ப்ளீஸ். எனி ஃபீட்பேக், ஜஸ்ட் 2 minutes. எஸ், எந்திரி, பரவாயில்ல, கூச்சப்படாம எந்திரி. வாட் யூ ஃபீல் அபவுட் டுடேஸ் ப்ரோக்ராம்? யா, குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். பேர் சபரி அரசன். பேர் சபரி அரசன். சபரி அரசன். ஃப்ரம் வேர்? ஃப்ரம் சிஎன்சி. எதுங்க? சிஎன்சி ஏரியா. சிஎன்சி வேர்? ஈரோடு. ஈரோடு சிக்கநாயக்கர் கல்லூரி நியர்பை. ஓகே, குட். இப்போ நான் எதுக்கு இந்த இடத்துல வந்திருக்கேன்னா, ஒரு இன்சல்ட் பண்ணாங்க. வேலை செய்ய இடத்துல ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சேன். அந்த இன்சல்ட்னால நான் வந்து சரி படிக்கணும், எனக்கு படிச்சுட்டே வந்து வேலை செய்கிறவங்களுக்கு மரியாதை ஒன்று இருக்குது. படிக்காமல் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவனை வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேலையும் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி குப்பை பொறிக்கிறது அந்த மாதிரி தான் சொல்கிறாங்கண்ணே தவிர வேலை கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இதை எனக்கு பின்னாடி வந்தவன் நல்லா படிச்சிருக்கான், இப்போ அவனுக்கு வேலை கொடுக்குறான். அப்புறம் நான் என்ன நினைப்பேன், எனக்கு வந்து பின்னாடி வந்தவனுக்கு வேலை எப்படி வருதுன்னா அப்புறம் நம்மளுக்கு மரியாதை இல்லை இந்த இடத்துல, அதனால நான் படிக்கணும். அந்த இடத்துக்காக தான் நான் வந்திருக்கேன். குட், தேங்க்யூ. பெண் குழந்தைகள், எனி ஒன் டாட்டர், அழகா மகள்களே அப்படிங்கிறேன் நான். யாராவது எனி ஒன் ப்ளீஸ் ஸ்டாண்ட். யா கௌசல்யா. என்னோட பேர் கௌசல்யா. நான் கவுந்தப்பாடியிலேருந்து வரேன். ஓகே. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். படிப்பு வந்து ரொம்ப முக்கியம்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. நிறைய இடத்துல எங்கே போனாலும் வேலை செய்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம படித்தா மட்டும்தான் நமக்கு நல்ல வேலை கிடைக்கும், படிப்பு ரொம்ப முக்கியங்கிறது அதுக்கப்புறம் புரிஞ்சுதுங்க சார். ஓகே. எப்போ முடிச்சிங்க நீங்கள்? +2 ஆர் 10th தாங்க சார். எப்போ முடிச்சிங்க? 15-16. என்னங்க? 15-16. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் படிக்கணும்னு ஒரு எண்ணத்தோட வந்துருக்கு. ஆமாங்க சார். சூப்பர்மா, பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஓகேங்களா? இதெல்லாம் மோஸ்ட் இன்ஸ்பிரேஷன். இந்த வேர்டிங்ஸ்லாம் ரொம்ப மோஸ்ட் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் யூ. ஓகேங்களா? சில பேர் படித்து முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, பட் இவங்க படித்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு 4 பேர்த்துக்கு முன்னாடி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு நாமளும் அந்த இடத்தை அடைய வேண்டும் என்று யதார்த்தமாக 2 பேர் எந்திரிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நாம் வந்து வாழ்க்கையில் வின் பண்ணி காமிக்கணுங்க. அதனால் ஐ ஹம்பிள் ரெக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டூ ஒர்க் ஹார்ட். ஓகேங்களா? தயவுசெய்து இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நான் படித்த கல்லூரிக்கு நான் முதலில் நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி KSR கல்வி நிறுவனங்களின் சார்பாகவும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த SIT சக்தி பாலிடெக்னிக் கல்லூரிக்கும் பிரின்ஸ்பாலுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தென் என்னுடைய கிட்ஸ் டாட்டர்ஸ் அண்ட் சன்ஸ், ஏன்னா எல்லாருமே அவங்க அந்த ஏஜ் தானுங்க, அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஜெய் ஹிந்த். Thank you so much for your lifetime experience and insightful speech, sir. It will be very useful for many students and your experience will serve as a valuable lesson for them. Thank you, sir. On behalf of first year department, I want to extend my heartfelt thanks for our enlightening speech. Your session is very useful and interesting, sir. Once again, thank you so much for your time, effort and expertise.
Thank you, sir.